ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। நம்ம எல்லாரும் யார் தெரியுங்களா? हम सब कौन है? நம்ம எல்லாரும் பரலோகவாசிகள். हम सब स्वर्गीय वासी है। கர்த்தர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक स्थान तैयार कर रहा है। இந்த உலகம் பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और ये संसार दुष्ट के हाथ में है, ऐसा वचन कहता है। ஆகையினாலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த ஊழியங்களை இந்த சபையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर हम हर एक को पवित्र करने के लिए इस सभा को, इस कलीसिया को दिया है। அல்லேலூயா हालेलुया। பொதுவாகவே और साधारण रीति से ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை உண்டு. हर एक पार्टी के लिए एक उद्देश्य होता है। கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. कम्युनिस्ट पार्टी का एक उद्देश्य होता है। காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. और कांग्रेस पार्टी का एक उद्देश्य होता है। பிஜேபி கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. उसी प्रकार बीजेपी का भी होता है। எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. हर एक पार्टी अपना उद्देश्य को नियुक्त करते हैं। கிறிஸ்தவத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. उसी प्रकार मसीहत लोगों का भी उद्देश्य है। கிறிஸ்தவத்தின் கொள்கை என்னவென்றால், मसीहत लोगों का उद्देश्य क्या है? மனிதன் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்குண்டான வழிகாட்டுதல் தான் கிறிஸ்தவத்தின் கொள்கை. और मनुष्य पवित्रता से जीने के लिए जो मार्ग है उसे पकड़ लेना ही मसीहत लोगों का उद्देश्य है। சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. सभी लोग कहिए, கிறிஸ்தவத்தின் கொள்கை என்ன? मसीहत लोगों का उद्देश्य क्या है? மனிதர்களாகிய நாம் मनुष्य जो हम பரிசுத்தமாக வாழ்வதற்கு पवित्रता से जीने के लिए வழிகாட்டுதல் தான் கிறிஸ்தவத்தினுடைய கொள்கை. मार्ग दिखाना ही मसीहत लोगों का उद्देश्य है। இரண்டாவது, और दूसरी बात, பாவத்தின் நிமித்தமாக வருகிற पाप के द्वारा आने वाले வருகிற சாபத்திலிருந்து, ऐसा आने वाले श्रापों से எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது என்பதான வழிகாட்டுதல் தான் கிறிஸ்தவத்தின் கொள்கை. उसमें से कैसे छुटकारा पाना है, ऐसे लोगों को दिखाना ही मसीहत लोगों का उद्देश्य है। பாவத்தின் நிமித்தம் சாபம் வரும் என்பது நிச்சயம். और पाप के द्वारा श्राप आएगा, ये निश्चय है। பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்படுவோம் என்பது நிச்சயம். और पाप के द्वारा हम श्रापित होंगे, यह भी निश्चय है। எல்லா சாபத்துக்கும் பாவம் தான் காரணம் என்பது நிச்சயம். और सारे श्राप का कारण पाप है, ये निश्चय है। ஆகையினாலே மனிதன் சாபத்தில் இருக்க கூடாது என்பது உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய விருப்பம். मनुष्य पाप में नहीं जीना है, यही आपको और मुझे सृजन किया हुआ परमेश्वर का उद्देश्य है। எப்படியாவது இந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பம். किसी ना किसी रीति से मनुष्य इस पाप से छुटकारा पाकर जीना है, यही प्रभु यीशु मसीह का उद्देश्य है। எந்த தகப்பனும் தன் பிள்ளை சாபத்தில் இருக்கிறதை விரும்ப மாட்டான். कोई भी पिता यह नहीं चाहेगा कि उसका बेटा पाप में रहे। எந்த தாயும் தன் பிள்ளை சாபத்தில் இருக்கிறதை விரும்ப மாட்டான். उसी प्रकार कोई भी माता अपने बच्चों को श्राप में देखना नहीं चाहेगी। எந்த டீச்சரும் தான் பிள்ளை மக்கா இருக்கிறதை விரும்ப மாட்டாங்க. कोई भी टीचर यह नहीं चाहेगी कि उसके विद्यार्थी बुद्धू रहे। அதே போலதான் उसी प्रकार நீங்களும் நானும் பாவத்திலோ சாபத்திலோ இருப்பதை தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர் விரும்புகிறதில்லை. आप और मैं पाप और श्राप में रहना है कर हमें सृजन किया हुआ परमेश्वर कभी नहीं चाहता। ஆகையினாலதான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியர்களை வைத்திருக்கிறார். इसलिए ही परमेश्वर इस प्रकार के सेवकों को रखा है। ஏன் இவர்களை வைத்திருக்கிறார்? प्रभु ने क्यों इन्हें रखा है? இவர்கள் எல்லாரும் ये सारे लोग மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்குண்டான வழி காட்டுவதற்கும், मनुष्य पवित्रता से जीने के लिए मार्ग दिखाने के लिए, பாவத்தின் நிமித்தமாக வருகிற சாபத்திலிருந்து விடுதலையாகிற வழியை காட்டுவதற்கும், पाप के द्वारा आने वाले श्राप से छुटकारा का मार्ग दिखाने के लिए। மூன்றாவது காரியம், और तीसरी बात, பாவத்தின் நிமித்தமாக இழந்து போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. और पाप के द्वारा हम खोए हुए आशीर्वाद बहुत है। இதெல்லாம் மறுபடியும் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது? ये सारे बातों को फिर से कैसे पा लेना है? இழந்தவன் இழந்தே இருக்க கூடாது. और जो खो चुका है वो खोए हुए परिस्थिति में नहीं रहना है। விழுந்தவன் விழுந்தபடியே இருக்க கூடாது. और जो नीचे गिरा वो नीचे गिरा हुआ परिस्थिति में नहीं रहना है। தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் தேவை. उसे उठाने के लिए एक व्यक्ति की आवश्यकता है, யாருடைய உதவியாவது தேவை. किसी ना किसी की आवश्यकता है। அப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். और ऐसे मदद को करने के लिए ही परमेश्वर कलीसिया को रखा है, ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். सेवकों को रखा है।
உங்களுக்கு குடும்பத்திலே முன்பதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு கூட அந்த வழியை காட்டுவதற்கு வழியை வைத்திருக்கிறார். आपके परिवार में आपके पहले यीशु को ग्रहण किए हुए लोग आपके लिए मार्गदर्शन करेंगे இதுதான் கிறிஸ்தவத்தின் நோக்கம். और यही मसीहत लोगों का उद्देश्य है. இதற்காக தான் இந்த ஊழியங்கள் நடக்கிறது. इसलिए ही ये सेवकाइयां चल रहे हैं. இதற்காக தான் இந்த கூட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். इसके लिए ही ये सभा का आयोजित किया गया है. கர்த்தருக்கு சித்தமானால் यदि परमेश्वर का इच्छा हो, நீங்கள் இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளும்போது आप इस सभाओं में भाग लेते समय உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்குண்டான வழியை போதிக்கப்படும். आपको पवित्रता से जीने का मार्ग दिखाया जाएगा. பாவத்தின் நிமித்தம் வருகிற சாபத்திலிருந்து வெளியே வருவதற்குண்டான வழி நடத்துதலை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். पाप के द्वारा आने वाले श्राप से बचने का मार्ग दिखाया जाएगा. நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்ப பெறுவதற்குண்டான வழி நடத்துதலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். और आप जो कुछ खो चुके हो उसे फिर से पाने का रास्ता आपको दिखाया जाएगा. நீங்கள் கவனமாய் கேளுங்கள். आप ध्यान के साथ सुनिए தொடர்ந்து கூட்டத்திற்கு வாருங்கள். और लगातार इन सभाओं में भाग लीजिए கேட்கிற வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். और सुनने वाले जो वचन है उसके लिए अपने आप को अर्पण कर दीजिए. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். निश्चित परमेश्वर आपको आशीर्वाद करेगा. மனிதன் பரிசுத்தமாய் வாழ்வதற்குண்டான வழி என்ன? मनुष्य पवित्रता से जीने के लिए मार्ग क्या है? ஒரே ஒரு வழிதான் உண்டு உலகத்தில். केवल इस संसार में एक ही मार्ग है. மனிதன் இந்த உலகத்திலே பரிசுத்தமாவதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. मनुष्य इस संसार में पवित्रता से जीने के लिए केवल एक ही मार्ग है. அது மனம் திரும்புதலே. वो है मन फिराना. அது மனம் திரும்புதலே. वो मन फिराना है. எந்த பரிகாரத்தினாலும் மனிதன் பரிசுத்தமாக முடியாது. कोई भी प्रायश्चित से मनुष्य पवित्र नहीं हो सकता. எந்த ஒரு மற்றவர்களுக்கு தர்ம தானங்களை செய்வதனாலே மனிதன் பரிசுத்தமாக முடியாது. दूसरे लोगों को दान करने से मनुष्य पवित्र नहीं बन सकता. ஆனால் தர்ம தானங்கள் செய்துதான் ஆக வேண்டும். लेकिन दान और धर्म तो करना ही है. அது கண்டிப்பா செய்ய வேண்டும். वो तो निश्चय करना है. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். वही यीशु मसीह ने भी कहा, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. अपने समान दूसरों से प्रेम करो. நான் மற்றவனை நேசிக்கிறவனா இருந்தால் கண்டிப்பாக நான் தர்ம தானம் செய்வேன். यदि मैं दूसरों से प्रेम रखता हूं तो मैं निश्चय दान धर्म करूंगा. ஆனால் அந்த தர்ம தானமே நம்மளை என்ன செய்யாது? நம்மை பரிசுத்தப்படுத்தாது. लेकिन ये दान और धर्म हमें पवित्र नहीं करेगा. நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் தேவை. हमारे जीवन में मन फिराव मुख्य है. அது என்ன மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறார்களே? ये मन फिराव क्यों बोल रहे हैं? ரொம்ப சிம்பிள். ये तो बहुत साधारण है. மனம் திரும்புதல் முதல் படி मन फिराने का पहला तरीका, ஒரு நபர் एक व्यक्ति தான் பாவி என்பதை மனதார ஒத்துக்கொள்ள வேண்டும். मैं पापी हूं इसे पूरे मन से कहना है और अंगीकार करना है. நமக்கு பாவமில்லை என்போமானால் यदि हम ऐसा कहे कि हमारे अंदर पाप नहीं है நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். तो हम अपने आप को फंसाते हैं. உங்களை யாரும் ஏமாத்த வேண்டாம். आपको कोई फंसाने का जरूरत नहीं है. உங்களுக்கு நீங்களே ஏமாளி. आप अपने आप को फंसाते हो. எனக்கு நானே ஏமாளி. मैं अपने आप को फंसाता हूँ. நான் ரொம்ப பரிசுத்தவான். मैं तो बहुत पवित्र हूँ. என்கிட்ட பாவமே இல்ல. मेरे अंदर पाप ही नहीं है. ரொம்ப பெர்ஃபெக்ட். मैं तो बहुत श्रेष्ठ हूँ. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருந்தா ऐसा यदि विचार मेरे अंदर हो, நான் ஒரு ஏமாளி. मैं एक फंसाने वाला हूँ. நான் ஒரு ஏமாளி. मैं फंसा हुआ व्यक्ति हूँ. ஆமா, ஆகையால் इसलिए மனம் திரும்புவதற்குண்டான முதல் படி मन फिराव का सबसे पहला पड़ाव है தான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். मैं एक पापी है उसे ग्रहण करना है. தான் செய்த பாவத்துக்கு உண்மையா மனஸ்தாபப்படணும். और हमने जो पाप किया है उसे पूरे मन से उसका पश्चाताप करना है. ஆமா, தானே திருந்தலன்னா यदि हम खुद नहीं सुधरेंगे என்னை யாரும் திருத்த முடியாது. मुझे कोई सुधार नहीं सकता. நான் தான் திருந்தணும். मुझे ही सुधरना है. என்னை யாரும் திருத்த முடியாது. मुझे कोई और नहीं सुधार सकता. அந்த திருந்துதல் वो जो सुधार है எங்க உண்டாக வேண்டிய வேலை? वो कहाँ उत्पन्न होने वाला बात है? அது என்னுடைய இருதயத்துல உண்டாக வேண்டிய வேலை. वो मेरे हृदय में उत्पन्न होना है. அது என்னுடைய மனதுக்குள்ள உண்டாக வேண்டிய வேலை. वो मेरे मन के अंदर उत्पन्न होना है. இந்த மனம் திரும்புதல் என்பது எங்க உண்டாக வேண்டும்? ये जो मन फिराव कहाँ उत्पन्न होती है? இது என்னுடைய மனதுக்குள்ள உண்டாக வேண்டிய வேலை. ये मेरे हृदय के अंदर उत्पन्न होने वाली बात है. ஆகையால் நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டால் इसलिए यदि मैं पापी हूँ इसे ग्रहण करूं, கண்டிப்பாக நான் அதற்கு வருத்தப்படுவேன். निश्चय मैं उसका
उसके कारण दुखित होऊंगा। ஆகையினால் इसलिए இந்த பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறது தான் மனம் திரும்புதலின் முதல் படி. ये मैं पापी हूं इसे ग्रहण करना ही मन फिराव का पहला पड़ाव है। இந்த மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய பாவம், ये मन फिराया हुआ मनुष्य का पाप அவனுடைய பாவத்தை தேவன் அகற்றுகிறார். उसके पापों को परमेश्वर दूर करता है। காரணம், उसका कारण அவன் மனஸ்தாபப்பட்டு वो मन में पश्चाताप करते हुए தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு मैं एक पापी हूं ऐसा ग्रहण करते हुए ஆண்டவரிடத்துல தன் பாவ மன்னிப்பை கேட்கும்போது परमेश्वर की ओर अपने पाप क्षमा को मांगते समय தேவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். परमेश्वर उसके पापों को क्षमा करता है। அவன் பாவம் மன்னிக்கப்பட்டால் சாபம் தானாக போய்விடும். यदि उसका पाप क्षमा किया जाए तो उसका श्राप खुद ही हट जाएगा சாபம் தானாக போய்விடும். और श्राप खुद ही हट जाएगा। சாபம் போக வேண்டுமானால் यदि श्राप जाना हो तो பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். पाप क्षमा पाना है। பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் यदि पाप क्षमा पाना है तो நான் மனம் திரும்ப வேண்டும். हमें मन फिराना है। நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு मैं एक पापी हूं ऐसा ग्रहण करके அந்த பாவம் செய்ததற்காக மனஸ்தாபப்பட்டு वो पाप करने के लिए मन में पश्चाताप करते हुए ஆண்டவரிடத்துல போய் சொல்லி उसे परमेश्वर की उपस्थिति में जाकर कहकर ஆமென் மன்னிப்பு கேட்ட பிற்பாடு क्षमा मांगने के बाद பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. पाप का क्षमा करने का अधिकार इस संसार में यीशु मसीह के पास है। காரணம் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாய் கொடுத்தவர் அவர்தான். क्योंकि हमारे पापों के लिए अपने आप को बलि चढ़ाया हुआ प्रभु यीशु मसीह है। அப்படி மனம் திரும்பின ஒரு மனிதனை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ऐसा मन फिराया हुआ एक मनुष्य के बारे में आज हम देखने वाले हैं। இவன் ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. ये एक साधारण व्यक्ति नहीं है। அதாவது इसका का अर्थ यह है நாம் நம்மை போன்ற हमारे समान ஒரு புறஜாதி மக்கள், ஒரு புறஜாதி ஜனமாய் அவன் ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவனா இருந்தான். एक अन्य जाति के व्यक्ति के समान मूर्ति पूजा करने वाले के समान वो था। அவன் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது. वो मसीहत नहीं था। அவன் ஒரு கடவுளுடைய பிள்ளை கிடையாது. वो परमेश्वर का बेटा नहीं था। அவன் ஒரு ராஜா. वो एक राजा था। அவன் வாழ்ந்த நாட்களிலே और वो जिस दिनों में जिया, அவன் வாழ்ந்த தேசத்திலே वो जिस देश में जिया பாபிலோன் தேசம், वो बाबिलोन का देश था। இன்றைக்கு இருக்கிற ஈராக் தேசம். और आज का जो देश है इराक, அங்கதான் நீங்க உலக அதிசயங்கள் 7 1 और वहां पर ही संसार के 7 अजूबों में से एक है। பாபிலோன் தேசத்துல இருந்த ஒரு அந்த அதிசயத்தை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லுவீங்க கரெக்ட்டா? बाबिलोन देश में एक जो अजूबा है उसका नाम बताइए। பாபிலோன் தொங்கு தோட்டம். और बाबिलोन का हैंगिंग गार्डन, அந்த தேசத்துக்கு ராஜாவா இருந்தான். उस देश का वो राजा था। அவனுடைய பெயர் நேபுகாத்நேச்சர். उसका नाम था नेबुकादनेचर। அவன் ஒரு நாள் ஒரு பெரிய சிலையை செய்திருந்தான். और उसने एक दिन बड़ा मूर्ति बनाया। எல்லாம் அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று ஆர்டர் போட்டான். वो देश के सारे लोग उसके सामने दंडवत करना है ऐसा आज्ञा भी डाला। அந்த சிலையை வணங்காதவர்களை அவன் நெருப்பிலே போட்டு சாகடிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டான். और जो उस मूर्ति का दंडवत नहीं करते हैं उन्हें अग्नि के कुंड में फेंकना है ऐसा निर्णय भी लिया। அப்படி ஒரு கடவுளுக்கும் அவனுக்கும் உண்மையான தெய்வத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நபர். ऐसा एक सच्चा परमेश्वर और उसके बीच में कोई संबंध नहीं था। அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில ऐसा व्यक्ति के जीवन में எல்லாமே இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. सारे परिस्थिति को खोने वाले एक परिस्थिति में था। அவன் எல்லாம் இழந்து போனான். सारे बातों को वो खो गया। அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வீடு இழந்தான். उसके जीवन में अपने घर को खोया, அரண்மனை இழந்தான். अपने महल को खोया। தானியேலின் புத்தகம் दानियेल का पुस्तक 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 33वां वचन इस प्रकार कहता है। தானியேலின் புத்தகம் दानियेल का पुस्तक 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 33வது வசனத்தை வாசியுங்கள். 33वां वचन को हम पढ़ेंगे।
ஆமென். இந்த நேபுகாத்நேச்சார் ये जो नेबुकदनेस्सर है, இவன் பாபிலோன் மாகாணத்துக்கு ராஜா. ये बाबिलोन देश का राजा था। இவன் ஒரு பெரிய ராஜா. ये एक बहुत बड़ा राजा था। ஆனா இவனுடைய நிலைமை இப்போது என்னவென்றால் पर इसका परिस्थिति अब कैसा है? அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டான். वो मनुष्यों के बीच से निकाला गया, அவனை வீட்டை விட்டு தள்ளி விட்டார்கள். उसे घर से निकाल दिए। அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். वो प्राणियों के साथ रहने लगा। 32வது வசனம் சொல்லுகிறது, 32वां वचन कहता है, 33ல சொல்லிருக்கிறது, 33वां वचन में लिखा गया है, அவன் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். वो एक गाय के समान घास चरने लगा। பாருங்க ஒரு ராஜாவுடைய நிலைமை எப்படி வந்துருச்சு பாருங்க. ये राजा का परिस्थिति कैसा हो गया है देखो। அவன் பெரிய தொங்கு தோட்டத்தை உருவாக்கினவன். वो एक महान लटकने वाला ऐसा बगीचा को बनाया था। பாபிலோன் பாபிலோனிய மாகாணம், பாபிலோனிய ராஜ்யம் என்பது இன்றைக்கு பிரிட்டிஷ் ராஜ்யம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, உலகையே ஆண்டார்கள் அல்லவா. அதுபோல பாபிலோன் ராஜ்யம் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட அநேக தேசங்களை ஆண்ட ஒரு நாடு. और बाबिलोन देश जो है अनेक देशों के ऊपर राज्य किया हुआ एक देश है, जिस प्रकार अंग्रेज लोग सारे देशों के ऊपर राज कर रहे थे। ஆனால் இப்போது அவன் எல்லாம் வீடை இழந்தான். पर अब वो अपना घर खो गया, நம் மனிதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை இழந்தான். मनुष्य खाने वाले भोजन को खो दिया। இப்போது அவன் புல்லை தின்கிற மாட்டை போல புல்லை தின்று கொண்டிருக்கிறான். अब वो बैलों के समान घास चरता है। அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போல இருந்தது. और उसके सर का बाल उकाब के पक्षियों के परों के समान थे। முடி வெட்டுறதுக்கு கூட பக்கத்துல ஒருத்தனும் வரல. और बाल काटने के लिए भी उसके पास कोई नहीं आया। அவன் குளிக்க முடியாதவனா இருந்தான். और वो नहा नहीं पा रहा था। அவனுடைய தலைமுடி எல்லாம் கழுகுடைய தலைமுடி இறகு எவ்வளவு ரஃப்பா இருக்குமோ அந்த அளவுக்கு ரஃப் ஆயிருச்சு. और उसका सर का बाल उकाब पक्षी का पर कैसा रफ होता है वैसा बाल रफ हो गया। அவனுடைய நகங்கள் எல்லாம் பறவைகளுடைய நகங்கள் போல இருந்ததா. और उसके हाथ के जो नाखून थे वो पक्षियों के नाखून के समान हो गए। இப்படி ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அவன் வந்து விட்டான். वो एकदम लोग तरस खाने जैसे परिस्थिति पर आ गया। ஆனா அவன் எப்படி வாழ்ந்ததாக அவன் சொல்லுகிறான். पर वो किस प्रकार जिया, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முன்பு எப்படி வாழ்ந்தான், उसके जीवन में पहले वो किस प्रकार जीवन जिया। இதே 4ஆம் அதிகாரம் यही 4वां अध्याय 4ஆம் வசனம் சொல்லுகிறது. 4वां वचन कहता है, இதே நேபுகாத்நேச்சார் தன்னை பற்றி சொல்லுகிறான். वही नेबुकदनेस्सर अपने बारे में कहता है, நேபுகாத்நேச்சாராகிய நான் मैं नेबुकदनेस्सर என் வீட்டிலே अपने भवन में சவிக்கமுள்ளவனாயிருந்து चैन से और प्रफुल्लित रहता था। அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். मैं तो महल में जी रहा था। அல்லேலூயா அல்லேலூயா. हालेलुया। அது ஆங்கிலத்தில் அழகாயிரம் 3 விதத்துல சொல்லப்பட்டிருக்குது. கம்ஃபர்டபுள் லைஃப். और अंग्रेजी में अच्छे से लिखा गया है तसल्ली से भरा हुआ जीवन, கம்ஃபர்டபுள் அண்ட் ஹாப்பி லைஃப். तसल्ली से भरा हुआ और खुशी से भरा हुआ जीवन। கேஜேவில சொல்லப்பட்டிருக்குது ஃப்ளரிஷிங் லைஃப். और केजेवी में लिखा गया है प्रफुल्लित होने वाला जीवन। என்இடி சொல்லுகிறது லக்ஸூரியஸ் லைஃப். और एनएलटी में ऐसा लिखा गया कि सारे अच्छे बातों को भोगने वाला जीवन। கண்டிப்பாக ஒரு ராஜா லக்ஸூரியஸ் லைஃப் தான் வாழ்வான். और निश्चय एक राजा लग्जरी से भरा हुआ जीवन ही जीता है। அதானியோடைய வீடை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அம்பானியோடைய வீடை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? अंबानी के घर के बारे में कितने लोगों ने सुना है? நான் நினைக்கிறேன் 150 பெட்ரூம்ஸ் நினைக்கிறேன். और 150 बेडरूम उसके अंदर है। ஒரு ஹெலிகாப்டர் அங்க இறங்கி ஏறலாம் அந்த வீட்டு மாடியில. और उस घर के छत पर एक हेलीकॉप्टर उतरकर चढ़ सकता है। அவங்களுடைய ஒரு வேளை மார்னிங் டிஃபனோட காஸ்ட் எத்தனையோ ஆயிரம். और उनका सुबह का एक समय का भोजन हजारों में जाता है। இதை விட லக்ஸூரியஸா வாழ்ந்தவன் தான் நேபுகாத். और इससे ज्यादा लग्जरी से जिया हुआ व्यक्ति है नेबुकदनेस्सर। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆனால் இப்போது அவனுடைய நிலைமை என்ன ஆகிவிட்டது? पर अब उसका परिस्थिति किस प्रकार है? அவனுடைய வாழ்க்கை இப்போது வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். और वो अपने जीवन में अब घर से बाहर निकाला गया। மனிதர்கள் சாப்பிட சாப்பாடு சாப்பிட முடியாமல் புல்லை சாப்பிட்டான். मनुष्य जो भोजन खाते हैं वो खाए बिना घास चरता है। பரிதாபமான நிலைமை. और हम
दुखित होने जैसा परिस्थिति, எல்லாவற்றையும் இழந்து போனா, सारे बातों को खो गया, எல்லாவற்றையும் இழந்து போனா, सारे बातों को अपने जीवन में खो गया, எல்லாவற்றையும் இழந்து போனா, सारे बातों को खो गया 7 வருடங்கள் கஷ்டப்பட்டான். और 7 साल वो वेदना उठाया। அவனுடைய இந்த நிலைமைக்கு இவன் எல்லாவற்றையும் இழந்து போனதுக்கு காரணம் என்ன? और ये सारे बातों को खोने का कारण क्या था? அவனுடைய வாழ்க்கையில இருந்த பாவம், उसके जीवन में जो पाप था, அவனுடைய வாழ்க்கையில இருந்த பாவம், उसके जीवन का पाप, இந்த பாவம் அவனை சாபத்துக்குள்ளாக மாற்றினது. ये पाप उसे श्राप के अंदर कर दिया। இந்த பாவம் அவன் எல்லாவற்றையும் இழக்க செய்தது. ये पाप उसके जीवन में सब कुछ उसे खोने रख दिया। கர்த்தராகிய தேவன் प्रभु परमेश्वर இந்த உலகத்தை உண்டாக்கும் போது इस संसार को बनाते समय மனிதனுக்கு தேவையான அத்தனைவற்றையும் படைத்து, मनुष्य को जरूरत है वो सारे बातों को सृजन करके, மனிதனுக்கு ஒரு குறைவில்லாமல் இந்த உலகத்தை படைத்து, मनुष्य के जीवन में कोई कमी घटी ना हो इस प्रकार इस संसार को बनाकर, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு கூட वो लंबा आयु जीना है ऐसा आशा रखते हुए ஆண்டவர் அவனை ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வைத்தார். परमेश्वर उसे एदेन के बगीचे पर रखा। ஆனால் அவனோ पर मनुष्य பாவம் செய்தான். पाप किया। என்ன பாவம் செய்தான்? क्या पाप किया? கீழ்ப்படியாத ஒரு பாவம் செய்தான். परमेश्वर के बात को न मानने वाली पाप। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, परमेश्वर के वचन का आज्ञाकारी नहीं हुआ, தவறான ஆலோசனைக்கு தன் செவி கொடுத்தான், गलत सलाह को अपना कान लगाया, தவறான ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தான், गलत सलाह को अधीन हुआ, அற்பமான வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று சொல்லி ஏமாந்து போனான். तुच्छ जीवन ही निरंतर है ऐसा कहकर फंस गया। அவன் ஏமாந்து போனான். वो फंस गया। அதனால்தான் நான் சொல்லுகிறேன், சில நேரங்களிலே நாம் எல்லாம் ஏமாளிகளா இருக்கிறோம். इसलिए मैं कहता हूं कि अनेक समय में हम फंसे हुए लोग बन जाते हैं। நாம் நன்றா இல்லாமல் இருப்பதற்கும் நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கும் அடுத்தவங்க காரணம் கிடையாது. हम अच्छे से नहीं जी रहे हैं, हमारा जीवन का कष्ट का कारण दूसरे नहीं है, அது எல்லாம் நம்ம தான் காரணம். वो सारे बातों का कारण हम ही है। ஏன் என்று கேட்டால், क्योंकि நாம் अनेक கெட்ட ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிறதுனால, हम अनेक दुष्ट सलाहों के लिए कान लगाते हैं। इसलिए ஆகையினாலதான் நம்முடைய குடும்பங்கள்ல கஷ்டம், इसलिए ही हमारा परिवार में कष्ट, ஆகையினாலதான் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், इसलिए हमारे जीवन में कष्ट। நம்ம கெட்ட ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கும். और बुरा सलाह को कान लगाने वाले हर एक व्यक्ति के जीवन में कष्ट आएगा। அப்படி கஷ்டத்துக்குள்ளானவர்கள் தான் ஆதாம் ஏவாள். और ऐसा कष्ट के अंदर गिरे हुए ही आदम और हवा थे। அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போனதானே और वो आदम और हवा ने खोया हुआ அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப நமக்கு கொடுப்பதற்காக தான் वो आशीर्वाद को फिर से हमें देने के लिए ही கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். प्रभु यीशु मसीह इस संसार में आया। நாம் மனிதன் இழந்து போன ஆசீர்வாதத்தை मनुष्य ने खोया हुआ आशीर्वादों को மனிதன் மறுபடியுமாக அந்த மனிதனுக்கு கொடுத்து அவனை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். मनुष्य को फिर से देकर उसे अच्छा जीवन देना है, ऐसा एक उद्देश्य के साथ ही प्रभु यीशु मसीह संसार में आया। எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் தான். और हर समय परमेश्वर हमसे प्रेम रखता है। ஆண்டவர் யாரையுமே வெறுக்கிறவர் கிடையாது. परमेश्वर किसी से नफरत नहीं करता। ஒருத்தரையும் ஆண்டவர் வெறுக்க மாட்டார். वो एक व्यक्ति को भी तुच्छ नहीं जानता। நீ முஸ்லிம், நீ எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்ல மாட்டார். तू मुस्लिम है, तू मुझे पसंद नहीं, ऐसा परमेश्वर कभी नहीं कहेगा। நீ இந்து, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். तू हिंदू है, तू मुझे पसंद नहीं, ऐसा परमेश्वर कभी नहीं कहेगा। ரவுடி, உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். तू तो बड़ा गुंडा है, तू मुझे पसंद नहीं, ऐसा परमेश्वर कभी नहीं कहेगा। நீ குடிகாரன், உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். तू पियंकड़ है, मैं तुझे पसंद नहीं करता, ऐसा प्रभु नहीं कहेगा। ஆண்டவர் இந்த உலகத்துல யாரையும் வெறுக்கிறதில்லை. परमेश्वर इस संसार में किसी से नफरत नहीं करता। ஏன் என்று சொன்னால், क्योंकि யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन का पुस्तक 33ஆம் அதிகாரம் 33वां अध्याय வேதம் சொல்லுகிறது, वचन कहता है கர்த்தர் யார் என்று சொல்லுகிறது, परमेश्वर कौन है, அவர் யார் என்று சொல்லுகிறது. वो कौन है। அந்த வசனத்தை வாசியுங்கள். उस वचन को पढ़िए।
யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 நான் வாசிக்கிறேன். निर्गमन का पुस्तक 34वां अध्याय 7 और 6 और 7 को मैं पढ़ता हूँ. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது परमेश्वर उसके सामने होकर जो गया, கர்த்தர் प्रभु यहोवा இரக்கமும் दयालु, கிருபையும் अनुग्रहकारी, நீடிய சாந்தமும் धीरजवंत மகா தயையும் और करुणामय சத்தியமுள்ள தேவன், और सत्य परमेश्वर है. 1000 தலைமுறைகளுக்கு हजारों पीढ़ियों तक இரக்கத்தை காக்கிறவர். निरंतर करुणा करने वाला. அல்லேலூயா. हालेलुया. நான் அடிக்கடி காலையில் எழும்பின உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். मैं बारंबार सुबह उठते ही प्रभु को धन्यवाद कहता हूँ. ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவரா இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். प्रभु आप दयालु हो इसलिए मैं आज जीवित हूँ. ஆண்டவரே நீர் கிருபையுள்ளவரா இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். प्रभु आप करुणामय है इसलिए मैं आज जीवित हूँ. ஆண்டவரே நீர் நீடிய சாந்தம் உள்ளவர் பொறுமை உள்ளவரா இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். प्रभु आप धीरजवंत हो इसलिए मैं आज जीवित हूँ. அவர் மாத்திரம் நீடிய சாந்தம் உள்ளவராக இல்லை என்று சொன்னால், यदि वो धीरजवंत नहीं होता तो நீங்க உங்க பிள்ளைங்க பண்ற, உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல உங்க சின்ன பிள்ளைங்க பண்ற சேட்டை உங்களால பொறுத்துக்க முடியுதா? आप अपने घर में आपके छोटे बच्चे करने वाले मस्ती को आप सहन नहीं कर पाते, உடனே கூப்பிட்டு ஒரு அடி கொடுக்குறீங்கல்ல? तुरंत मारते हो. கர்த்தர் நம்மள அடிச்சா நம்ம கதி என்ன ஆகும்? परमेश्वर यदि हमें मारे तो हमारा हालत क्या होगा? அல்லேலூயா. हालेलुया. நம்மள அடிச்சா என்ன ஆகும்? यदि प्रभु हमें मारे तो क्या होगा? நம்ம தப்பே பண்றது இல்லையா? क्या हम गलती नहीं करते? சொல்லுங்க, நான் ஒரு சின்ன தப்பு கூட பண்றது இல்லைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா இங்க? मैं छोटा सा गलती भी नहीं करता ऐसा कोई कह सकता है? நம்ம தப்பு பண்றோம், हम गलती करते हैं. ஆனா நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணா உடனே அடிக்கிறோம். हमारे बच्चे जब गलती करते हैं तो तुरंत मारते हैं. ஆனா நம்ம உண்டாக்கின ஆண்டவர் நம்மை அடிக்கிறது இல்லை. लेकिन हमें बनाया हुआ परमेश्वर हमें नहीं मारता. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆகையினால்தான் இன்றைக்கு இந்த பூலோகம் நன்றாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर के कारण ही ये संसार अच्छे से काम कर रहा है. அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காக்கிறவராய் இருக்கிறார். वो हजारों पीढ़ियों तक दया दिखाता है. நாம் செய்கிற தவறுகள் எல்லாம் பொறுத்து கொண்டிருக்கிறார். हम करने वाले सारे गलतियों को सहन करता है. மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். हमारे ऊपर वो अनुग्रहकारी है. அவர் நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். वो हमारे लिए बात जोता रहता है. இன்றைக்காவது என் மகன் ஒரு நாள் திருந்துவான். मेरा बेटा किसी ना किसी एक दिन मन फिराएगा. இன்றைக்காவது ஒரு நாள் என் மகள் திருந்துவாள். वो एक दिन सुधरेगा. இன்றைக்காவது ஒரு நாள் மகள் என்னை தேடி வருவாள். और एक दिन मेरी बेटी मुझे ढूंढ कर आएगी. இன்றைக்காவது ஒரு நாள் என் மகள் என்னை தேடி வருவாள். और किसी ना किसी दिन मेरा बेटा मुझे ढूंढ कर आएगा. கர்த்தர் நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमारे लिए बात जोते रहता है. உள்ளவராக, वो प्रेमी परमेश्वर கிருபை बनकर, நிறைந்தவராக, अनुग्रह से भरकर, தயவுள்ளவராக, दया से भरकर நீடிய பொறுமை உள்ளவராக और धीरजवंत बनकर அவர் நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். वो हमारे लिए बात जोते रहता है. நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். हमारे जीवन में आयु को बढ़ाते रहता நம்மை है வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறார். और हमें जीवन देते रहता है. நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். हमारी जरूरतों को पूरा करता है. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். हमारे प्रार्थनाओं का उत्तर देता है. இதுதான் ஆண்டவருடைய தன்மை. यही परमेश्वर का गुण है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஆண்டவரே ये परमेश्वर को யார் நோக்கி பார்க்கிறார்களோ, जो कोई देखते हैं, யார் நோக்கி பார்க்கிறார்களோ जो प्रभु की ओर देखते हैं, அவர்களுடைய வாழ்க்கையில उनके जीवन में இழந்து போன சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். खोया हुआ सारे आशीर्वादों को पा सकते हैं. இப்படி இவன் இழந்து போனவனாய் காணப்படுகிறான். ऐसा यदि खोए हुए परिस्थिति में यदि हम हैं, நேபுகாத்நேச்சார் ये नेबुकादनेस्सर வீட்டை இழந்தான், किस बात को खोया? சாப்பாடை இழந்தான். भोजन को खोया. அவன் மிருகங்களோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். वो प्राणियों के संग चलता है. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ऐसे परिस्थिति में அவனுடைய ராஜ்யபாரத்திலே उसके राज्यपाल में தானியேல் என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இருந்தான். दानियेल नामक परमेश्वर का एक बेटा था. இங்க பாஸ்டர் இம்மானுவேல் ராஜையா இருக்கிறது போல, और जैसे यहाँ पर इम्मानुएल राज पास्टर है, இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் போல यहाँ पर जो पास्टर्स बैठे हुए इनके समान
दौरान அந்த நாட்கள்ல उन दिनों में ஆண்டவரை அறிந்திருந்த ஒரு மனிதன் இருந்தான். परमेश्वर को जानने वाला एक मनुष्य था। அவனுடைய பெயர் தானியேல். उसका नाम था दानियेल। அவன் அந்த நேபுகாத்நேச்சாருக்கு சொன்னான், वो उस नेबुकादनेस्सर से कहा, உன் பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்துல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். तेरे पापों को क्षमा करने के लिए इस संसार में एक परमेश्वर நீ है। இழந்து போனதை கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். तू खोया हुआ वस्तु को देने के लिए इस संसार में एक परमेश्वर நீ है। வானம் அளவுக்கு சிலை செய்து வணங்க சொன்னாயே, तू तो आकाश तक एक बड़ा मूर्ति बनाकर उसका दंडवत करने को कहा। அந்த தெய்வத்தை விட மேலான தெய்வம் ஒருவர் இருக்கிறார். उस देवता से महान परमेश्वर एक है। அந்த தெய்வத்துக்கு நேராக உன்னுடைய கண்களை நீ ஏறெடுப்பாய் என்று சொன்னார். उस परमेश्वर की ओर यदि तो अपने आंखों को लगाएगा, உன்னுடைய சாபம் நீங்கும். तेरा श्राप निकलेगा। நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் तू खोया हुआ बातों को फिर से पा सकता है। என்று சொல்லி ஒருவன் அங்கு அந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஆலோசனை சொன்னான். ऐसा कहकर वहां पर एक व्यक्ति नेबुकादनेस्सर को सलाह देता है। பொதுவாகவே और साधारण रीति से நல்ல எல்லா வசதி வாய்ப்பும் நல்லா இருக்கும்போது யார் ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டோம். सारे प्रकार का चीजें हमारे जीवन में भरपूरी से जब होता है तब किसी की बात हम नहीं सुनते। எல்லாம் இழந்து போய் सब कुछ खोकर நடுத்தெருவுக்கு வந்து बीच रास्ते में आकर சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது, भोजन के लिए भोजन नहीं है, டாக்டரால கைவிடப்படும் போது, डॉक्टर्स के द्वारा त्यागा जाते हैं, பணம் இல்லாத போது, जब पैसे की कमी होती है, இப்பதான் அடுத்தவருடைய ஆலோசனை நமக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், பைபிள்ல சொல்லுது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொருளுக்கு சமம். और उस समय ही दूसरों का सलाह हमारे लिए अच्छा लगता है, जैसे कि चांदी के प्लेट में रखा हुआ वस्तु। ஆனா இந்த ராஜாவோ पर ये राजा இப்போது மனத்தாழ்வுள்ளவனாய் மாறிவிட்டான். वो मन में दीन बन गया। ஒருவேளை शायद அவன் நினைத்திருப்பான், वो सोचा होगा அவ்வளவுதான், समाप्त हो गया, வாழ்க்கை முடிந்து விட்டது, मेरा जीवन समाप्त हो गया, ராஜ்யபாரம் என்னை விட்டு போய் விட்டது, मेरा जीवन मेरे हाथ से निकल गया, இனி எனக்கு ஒன்றும் கிடையாது, अब मेरे जीवन में कुछ नहीं रह गया। அப்படியே என் வாழ்நாள் முழுதும் மாடை போல புல்லு தின்னுதான் நாட்களை கழிக்க வேண்டுமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேதனைக்குள் இருந்திருப்பான். मैं जीवन भर इसी प्रकार बैल के समान घास चढ़ते रहना है, ऐसा वेदना के अंदर रहा होगा। அந்த நாட்களிலே उन दिनों में தானியேல் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தான். दानियेल नामक परमेश्वर का मनुष्य था, அவனுடைய அரண்மனையில அவன் வேலைக்காரனா இருந்தான். और उसके महल में वो सेवक था। அவன் ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான். वो जीवित परमेश्वर की आराधना करने वाला व्यक्ति था। அவன் ஒரு பரிசுத்தவானா இருந்தான். वो एक पवित्र व्यक्ति था। அவன் ஒரு பரிசுத்தமாய் வாழுகிறவனா இருந்தான். वो पवित्र जीवन जीने वाला व्यक्ति था। ஆண்டவர் அவனோடு முகமுகமாய் பேசுவார். परमेश्वर उसके आमने सामने बात किया करता था। அவன் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுவான். वो परमेश्वर के आमने सामने रहकर बात किया करता था। ஆண்டவருக்கும் அவனுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது. परमेश्वर और उसके बीच में एक निकट रिश्ता था। அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, प्यारे परमेश्वर की प्रजा, உன்னிடத்திலே பாவம் இல்லாமல் இருந்தா, यदि आपके अंदर कोई पाप नहीं हो, பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்புக்கொடுத்தால், यदि आप पवित्रता से जीने के लिए अपने आप को सौंपे, சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் सारे संसार को बनाया हुआ परमेश्वर உங்களோடு பேசுவார். आपसे बातें करेगा। நீங்கள் அவரோடு பேச முடியும். आप उसके संग बातें कर सकते हो। அவருடைய மெல்லிய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். उसके धीमी आवाज को आप सुन सकते हो। அவரோடு உங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருக்கும். उसके संग आपका एक अच्छा रिश्ता बना रहेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அது மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, மற்றவர்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு உங்களை பயன்படுத்துவார். और दूसरे लोगों के जीवन के आशीर्वाद के लिए आपको प्रभु इस्तेमाल करेगा। நீங்களும் நன்றாய் இருப்பீர்கள், आप भी अच्छा जीवन बिताओगे, மற்றவர்கள் நன்றாய் இருப்பதற்கும் வழிகாட்டியாக உங்களை பயன்படுத்துவார். और दूसरे लोग भी भला जीवन जीने के लिए मार्गदर्शक आपको प्रभु बनाएगा। எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்க? कितने लोग चाहते हो कि ये आशीर्वाद हमें चाहिए? அல்லேலூயா. हालेलुया। அப்படியானால் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். यदि ऐसा हो तो आपको केवल एक काम करना है, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். पवित्रता से जीना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் பரிசுத்தர். हमारा परमेश्वर पवित्र है। பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. पवित्रता के बिना कोई परमेश्वर को देख नहीं सकता। பரிசுத்தம் அடைவது ஒரு கடினமான காரியம். पवित्र बनना एक कठिन बात है।
பரிசுத்தம் அடைவது என்பது கடினமான காரியமே கிடையாது. पवित्र बनना कठिन बात नहीं है. பரிசுத்தமாய் வாழ்வது கடினமான காரியமே கிடையாது. पवित्रता से जीना कठोर बात बिल्कुल नहीं है. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நம்மை பரிசுத்தத்திலே நடத்துவார். यदि हम अपने जीवन को परमेश्वर के लिए सौंप देंगे तो वो हमें पवित्रता में चलाएगा. அவர் நமக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்குண்டான எல்லா பலனையும் கொடுப்பார். वो हमें पवित्रता से जीने के लिए जो कुछ बल का जरूरत है वो उसे देगा. அதனால் பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் என்று தயவு செய்து முடிவு கட்டி விடாதீர்கள். इसलिए पवित्रता से जीना मुश्किल है ऐसा आप नहीं सोचना. இந்த உலகத்துல எல்லாராலையும் பரிசுத்தமாய் வாழ முடியும். इस संसार में हर समय हम पवित्रता से जी सकते हैं. எல்லாராலையும் பாவம் செய்யாமல் வாழ முடியும். हर एक व्यक्ति पाप के बिना जी सकता है. ஆகையால் பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் அல்ல. इसलिए पवित्रता से जीना कठिन नहीं है. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முதலாவது ஆசை இருக்காங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். और पवित्रता से जीने का आशा क्या आपके अंदर है, यही पहला स्टेप है. எத்தனை பேருக்கு பரிசுத்தமாய் வாழ ஆசை இருக்கிறது? कितने लोगों के अंदर पवित्रता से जीने का आशा है? நான் இன்னொரு முறை சொல்லுகிறேன், எத்தனை பேருக்கு பரிசுத்தமாய் வாழ ஆசை இருக்கிறது? कितने लोगों के अंदर आशा है कि मैं पवित्रता से जीऊं? அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தமாய் நீங்கள் வாழ ஆசைப்பட்டால் போதும். पवित्रता से जीने के लिए यदि आप आशा रखोगे तो काफी है. பரிசுத்தமாய் வாழ வைப்பதற்கு கர்த்தருடைய பொறுப்பு அது. पर पवित्रता से आपको चलाने का जिम्मेदारी प्रभु के ऊपर है. ஆமா, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்பட்டால் அந்த ஆசையை கொண்டு போய் அப்படியே நம்ம ஆண்டவர்ட்ட சொல்லிடணும். और यदि आप चाहते हो कि मैं पवित्रता से जीऊं तो वो आशा को प्रभु के पास कह दो. பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுறவங்க இன்னும் ஒரு காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர்ட்ட போய் ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுறேன். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை. जो पवित्रता से जीने की आशा रखता है उसे एक बात सबसे पहला क्या करना है कि प्रभु के सामने जाकर कहे कि मुझे पवित्रता से जीना है. அல்லேலூயா. हालेलुया. நீங்க அதை சொல்ல ஆரம்பித்து விட்டாலே போதும். यदि आप ऐसा कहना शुरू कर दोगे तो काफी है. ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்குண்டான எல்லா சக்தியும் கொடுப்பார். परमेश्वर आपको पवित्रता से जीने का सारा शक्ति देगा. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து விட்டால் यदि आप पवित्रता से जीने का शुरुआत कर दोगे உங்களை விட்டு சாபம் போய்விடும். आपके अंदर से श्राप निकल जाएगा. குடும்பத்தை விட்டு சாபம் போய்விடும். आपके परिवार से श्राप निकल जाएगा. தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சாபம் போய்விடும். व्यक्तिगत जीवन में का पाप निकल जाएगा. சாபத்தின் நிமித்தம் வருகிறதானே और श्राप के द्वारा आने वाले எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு போய்விடும். सारा कष्ट आपके अंदर से निकल जाएगा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்பொழுது இந்த நேபுகாத்நேச்சார் और इस समय ये नेबुकादनेस्सर இவன் என்ன செய்கிறான்? वो क्या करता है? இவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். वो परमेश्वर की ओर देखता है. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில सब कुछ खोया हुआ परिस्थिति में இப்பொழுது இவன் எல்லாம் இழந்தது எல்லாம் பெற வேண்டும். और जो कुछ उसने खोया उसे फिर से पाना है. இழந்தது எல்லாம் பெற வேண்டும். खोया हुआ हर एक बातों को पाना है. தான் மறுபடியும் மனிதனை போல ஆக வேண்டும். उसे फिर से मनुष्य के समान बनना है. மறுபடியும் தன் வீட்டிற்கு வர வேண்டும். फिर से अपने घर में जाना है. மறுபடியும் தன் ராஜாவாக இருக்க வேண்டும். फिर से उसे राजा बनना है. இதற்காக அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். इसलिए वो परमेश्वर की ओर देखता है. ஆண்டவரிடத்திலே தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறான். परमेश्वर की ओर अपने नजर को उठाता है. தானியேலின் புஸ்தகம் दानियेल का पुस्तक 4 அதிகாரம் 4 अध्याय 34வது வசனம். 34वां वचन. அந்த நாட்கள் சென்ற பின்பு उन दिनों के बीतने पर நேபுகாத்நேச்சாராகிய நான் मुझ नेबुकादनेस्सर ने நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன். अपनी आंखों को स्वर्ग की ओर उठाई என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. और मेरी बुद्धि फिर से आ गई. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्यारे परमेश्वर की प्रजा, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, इस आवाज को सुनने वाले हर एक लोग, நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களா? आप क्या आशीर्वाद के बिना हो? குடும்பத்திலே சாபம் இருக்கிறதா? क्या आपके परिवार में श्राप है? வியாதி இருக்கிறதா? क्या बीमारी है? வேதனை இருக்கிறதா? क्या वेदना है? படித்து விட்டு வேலை கிடைக்கவில்லையா? क्या पढ़ाई करके अच्छी नौकरी नहीं है? ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? क्या डॉक्टरों के द्वारा
द्वारा त्याग आ गए हो, நாம் செய்ய வேண்டிய ஒன்றுதான், आपको केवल एक बात कहना है, தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், आप परमेश्वर की ओर देखिए, இந்த தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். इस परमेश्वर की ओर देखिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்னை உண்டாக்கின தேவன், मुझे बनाया हुआ परमेश्वर, படைத்த தேவன், आपको सृजन किया हुआ परमेश्वर, ஐஸ்வர்யமுள்ள தேவன், इस संसार में ऐश्वर्यता रखने वाला परमेश्वर, உங்களை அதிகமாய் நேசிக்கிற தேவன், आपसे अधिक प्रेम रखने वाला परमेश्वर, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். आपने खोया हुआ सारे बातों को लौटाने के लिए सामर्थ्यवान है। அல்லேலூயா, हालेलुया। இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். खोया हुआ हर एक बातों को लौटाने के लिए वो सामर्थ्यवान है। அவன் என்ன செய்தான்? उसने क्या किया? ஆண்டவரை நோக்கி பார்த்தான். परमेश्वर की ओर देखा। ஆமென். ஒருவர் குஜராத்தியிலும் हिंदीலையும் கூட வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். एक व्यक्ति गुजराती और हिंदी में पढ़ेंगे दानियल का पुस्तक 4 अध्याय 34वां वचन। उन दिनों के बीतने पर मुझ नबूकदनेस्सर ने अपनी आंखें स्वर्ग की ओर उठाई और मेरी बुद्धि फिर ज्यों की त्यों हो गई। तब मैंने परम प्रधान को धन्य कहा और जो सदा जीवित है उसकी स्तुति और महिमा यह कहकर करने लगा, उसकी प्रभुता सदा की है और उसका राज्य पीढ़ी से पीढ़ी तक बना रहने वाला है। તે મુદ્દતને અંતે મેં નબૂકદનેસ્સારે મારી આંખો આકાશ તરફ ઊંચી કરી, એટલે મારી સમજ શક્તિ મારામાં પાછી આવી ને પરાત પર દેવને ધન્યવાદ આપ્યો અને જે સર્વકાળ જીવે છે તેની મેં સ્તુતિ કરી ને તેને માન આપ્યું, કેમ કે તેનો અધિકાર સદાકાળનો અધિકાર ને તેનું રાજ્ય પેઢી દર પેઢીનું છે. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை ஒரு பழக்கம் இதுவரையில உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால், और शायद एक बात आपके अंदर नहीं हो तो இன்றைய நாளிலே ஒரு புது பழக்கத்தை ஒன்றை உண்டாக்கிக் கொள்ளுங்க. आज के दिन में एक नई आदत आप लगा लो। அது என்ன பழக்கம் என்று சொன்னால், वो कौन सी आदत है? ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பழக்கம். परमेश्वर की ओर देखने वाला आदत, ஆண்டவரை नोकी பார்க்கிற பழக்கம், परमेश्वर की ओर देखने वाली आदत, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிற பழக்கம், परमेश्वर की कृपा के लिए गिड़गिड़ाने वाली आदत, ஆண்டவரிடத்திலே தன்னுடைய மனதில் இருக்கிற எல்லாவற்றையும் சொல்லுகிற பழக்கம், परमेश्वर की ओर अपने मन के सारे बातों को डालने वाली आदत, ஒரு மனிதனிடத்துல பேசுகிறது போல கடவுளிடத்துல பேசுகிற பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்வீர்களானா, एक मनुष्य के संग बातें करने जैसा प्रभु के साथ बातें करने वाली आदत यदि आप डाल दो, அதை நீங்கள் எந்த இடத்துல வேண்டுமானாலும் பேசலாம், वो आप कोई भी स्थान में बात कर सकते हो, எந்த நேரத்துல வேண்டுமானாலும் பேசலாம். कोई भी समय उससे बात कर सकते हो। இவன் ஒரு நல்ல அழகான ஒரு ஆலயத்தை கட்டி வைத்து விட்டு அதற்கு பிற்பாடு போய் அங்கு முழங்கால் படிட்டு பேசவில்லை. ऐसा एक अच्छा भवन बनाकर उसके बाद वहां घुटना टेक कर नेबूकदनेस्सर बात नहीं किया, மாடு போல புள்ளி தின்கிற இடத்தில் இருந்துதான் அவன் பார்த்தான். और एक बैल के समान घास चरने वाले स्थान में बैठकर वो प्रभु की ओर देखता है। நீங்கள் தேவனை எந்த இடத்திலிருந்து வேண்டுமானாலும் நோக்கி பார்க்கலாம். आप परमेश्वर की ओर कोई भी स्थान में बैठकर देख सकते हो। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே, प्रभु यीशु मसीह जीवित परमेश्वर होने के कारण, அவர் ஆவியாய் எங்கும் இருக்கிறபடினாலே, वो आत्मा बनकर हर स्थान में होने के कारण, நீங்கள் எந்த இடத்திலே கூப்பிட்டாலும் அங்கு கர்த்தர் வருவார். आप कोई भी स्थान से पुकारो परमेश्वर वहां आएगा। ஆகையால்தான் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, इसलिए धर्मशास्त्र में एक वचन है, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். मेरी नाम की महिमा होने वाले कोई भी स्थान पर मैं उतराकर आशीर्वाद करूंगा। எந்த இடத்துல வேண்டுமானாலும் ஆண்டவரை கூப்பிடலாம், कोई भी स्थान में रहकर हम परमेश्वर को पुकार सकते हैं, ஆனால் ஒன்று நமக்கு தேவை, पर हमारे जीवन में एक बात की आवश्यकता है, நம்பிக்கையோடு கூப்பிட வேண்டும், भरोसा के साथ पुकारना है, விசுவாசத்தோடு கூப்பிட வேண்டும், विश्वास के साथ पुकारना है। ஆமா, இந்த ஆண்டவர் நிச்சயமாகவே வல்லமை உள்ளவர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். ये परमेश्वर निश्चय सामर्थ्य से भरा हुआ परमेश्वर है, ऐसा एक सुसमाचार हम आपकी ओर प्रचार करते हैं। அன்புள்ளவர் என்பதை அறிவிக்கிறோம். ये प्रेमी परमेश्वर ऐसे हम बताते हैं, இவர் நம்மை பாவங்களை மன்னிக்கிறவர் என்று நாங்கள்
அறிவிக்கிறோம். ये हमारे पापों को क्षमा करता है ऐसा हम कहते हैं. இவர் நம்முடைய சாபத்தை நீக்குகிறவர் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். ये हमारे श्राप को निकालता है ऐसा हम प्रचार करते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அது மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் अपनी ओर पुकारने वाले हरेक को, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் सच्चाई से उसकी ओर पुकारने वाले हरेक को, வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவர்கள் அருகில் இருக்கிறார். वो उसके निकट है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் நோக்கி கூப்பிட்டால் போதும். வாசிங்க आप उसकी ओर पुकारेंगे तो काफी है. हम पढ़ेंगे சங்கீதம் भजन संगीता 145 சங்கீதம் 145 18வது வசனம். 18वां वचन. भजन संगीता 145 18. 140 यहोवा को पुकारते हैं अर्थात जितने उसको सच्चाई से पुकारते हैं उन सबों के वो निकट रखता है. அல்லேலூயா. हालेलुया. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். जितने यहोवा को पुकारते हैं ऐसा लिखा है. யாவரும் என்று சொன்னால் எல்லா மக்களும் அடங்குவார்கள். जितने, इसका अर्थ है सारे लोग, படித்தவர்கள், படிக்காதவர்கள், जो पढ़े लिखे हैं, जो नहीं पढ़े लिखे हैं, ஏழை, பணக்காரன், जो गरीब और धनी, அது இஸ்லாமியரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், ஜைன மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், वो इस्लामी हो सकता है, हिंदू हो सकता है, या फिर जैन से हो सकता है, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா கூட இருக்கலாம். या प्रभु ही नहीं है ऐसा कहने वाला नास्तिक हो सकता है. யாவருக்கும் हरेक लोगों को ஆண்டவர் உடனே சமீபமாய் வந்து விடுவார். परमेश्वर उसके निकट तुरंत आ जाता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆகையினால் நீங்கள் இந்த நாளிலே இருந்து इसलिए आज के दिन से உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டுமானால் यदि आपका कष्ट निकलना हो तो உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். आपके कष्ट को निकालने वाला एक परमेश्वर है. அவர் நம்மை படைத்தவர், वो हमें सृजन किया हुआ प्रभु है. பூமி உண்டாக்கினவர், वो आकाश और पृथ्वी को बनाया हुआ सर्वशक्तिमान है. அவர் சர்வ வல்லமையுள்ளவர், वो सर्वशक्तिमान है. மரணத்தை ஜெயித்தவர், वो मृत्यु पर जय पाया हुआ प्रभु है. பிசாசை ஜெயித்தவர், वो शैतान पर जय पाया है. இன்றைக்கும் ஜீவிக்கிற ஜீவாதிபதி आज भी जीने वाला जीवंत प्रभु है. உடனே உங்க பக்கத்துல வந்து விடுவார். तुरंत वो आपके निकट आता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த நேபுகாத்நேச்சார் ये नेबुकादनेस्सर கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தான். अपने आंखों को स्वर्ग की ओर उठाता है. கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தான். उसके आंखों को वो आकाश की ओर उठाता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. உடனே ஆண்டவர் அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். तुरंत परमेश्वर उसके आवाज को कान लगाता है. உடனே அவன் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். तुरंत उसके आवाज को प्रभु कान लगाता है. அவன் தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்தான். वो परमेश्वर के सामने पाप की अंगीकार किया. அவன் தன்னுடைய பாவத்தை சொன்னான். वो अपने पापों को अंगीकार किया. இந்த 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 கடிதமா இந்த 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 பகுதி மாத்திரம் 4ஆம் அதிகாரம் மாத்திரம் ये चौथा अध्याय केवल அந்த நேபுகாத்நேச்சாரே वो नेबुकादनेस्सर தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எழுதின கடிதம் தான் அந்த 4ஆம் அதிகாரம். अपने राज्य में जो कोई लोग है हर एक लोगों के लिए लिखा हुआ पत्र ही ये चौथा अध्याय है. என்னை 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 சாட்சி சொல்ல சொன்னால், यदि मुझे गवाही कहने को कहे, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல சொன்னால், यदि परमेश्वर ने मेरे जीवन में किया हुआ भलाइयों को आप कहने कहोगे, எனக்கு 10 நாள் மீட்டிங் வச்சாலும் பத்தாது. यदि आप मुझे 10 दिन भी दोगे तो काफी नहीं है. அவ்வளவு காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். उतने कार्य को प्रभु मेरे जीवन में किया है. கடந்த 42 வருடங்களாக पिछला 42 years ஆண்டவரை அவ்வளவு அதிகமாக நான் ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன். परमेश्वर को मैं इतना अधिक चख रहा हूँ. என்னுடைய 10வது வயதிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கினார். मेरा 10वां उम्र में परमेश्वर मुझे आशीर्वाद करना शुरू किया. நான் ஒரு வறுமையில் இருந்தேன், मैं एक अकाल में था, ஒரு ஏழ்மையில் இருந்தேன். एक गरीबी में था. இயேசு என்று சொன்னால் என் காதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. यीशु यही कहेंगे तो मेरे कान को अच्छा ही नहीं लगता था. எனக்கு வெறுப்பா இருக்கும். मैं उसे बहुत नफरत करता था, ஏனென்றால் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எங்களுடைய கோயில் இருந்தது. क्योंकि मेरे घर के सामने हमारा एक
एक मंदिर बना हुआ था। நான் காலையில எழும்பின உடனே அந்த கோயில்ல தான் போயிருப்பேன். मैं सुबह उठते ही उस मंदिर में जाकर बैठता था। எனக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் பிடிக்காது, मसीहत लोग मुझे बिल्कुल पसंद नहीं थे, இயேசு என்றால் பிடிக்காது. यीशु का नाम मुझे पसंद नहीं था। என்னுடைய கஷ்டத்தின் நிமித்தமாக நான் ஹாஸ்டல்ல போய் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை. और मेरे कष्ट के कारण हॉस्टल में जाकर मैं भर्ती हुआ। அந்த ஹாஸ்டல் ஒரு கிறிஸ்தவ ஹாஸ்டல். और वो हॉस्टल एक मसीहत हॉस्टल था। அங்க காலையிலயும் மாலையில கண்டிப்பா பிரேயர் இருக்கும். वहां पर सुबह शाम निश्चय प्रार्थना होती थी। நான் ஆண்டவருக்கு முன்னால சொல்றேன், मैं यीशु के सामने कहता हूँ, அந்த நேரம் வந்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கும். वो समय यदि आएगा तो मुझे बहुत नफरत होती थी। அந்த பிரேயர் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். वो प्रेयर को किसी ना किसी रीति से अवॉइड करना है, ऐसा मैं सोचता था। அந்த நேரம் தான் போய் டாய்லெட்ல உட்கார்ந்துக்குவேன். उस समय जाकर मैं टॉयलेट में बैठ जाता था, ஏனென்றால் எனக்கு இயேசு குறித்து எங்க கிராமத்துல தவறாய் சொல்லி கொடுத்தார்கள் சின்ன வயசுல. क्योंकि यीशु के बारे में मेरे गांव में मुझे गलत सिखाए थे, தவறாய் சொல்லி கொடுத்தார். गलत सिखाए थे। அது வெளிநாட்டு கடவுள் என்று சொன்னார்கள். वो बाहर देश का परमेश्वर है ऐसे मुझे सिखाए थे। அது வேற ஜாதி கடவுள் என்று சொன்னார்கள். वो दूसरे जाति का प्रभु है ऐसा मुझे सिखाए थे। அது நம்முடைய கடவுள் இல்லை என்று எனக்கு சொல்லி वो கொடுத்தார். हमारा परमेश्वर नहीं है ऐसा सिखाए थे। ஆகையினால் எனக்கு இந்த ஆண்டவர் மேல வெறுப்பு இருந்தது. इसलिए ये परमेश्वर के ऊपर मुझे नफरत था। ஒரு காலகட்டம் வந்தது, एक समय जब आया எனக்கு ஒரு ட்ரவுசர் ஒரு சட்டை தேவைப்பட்டது. और मेरे जीवन में एक ट्राउसर और शर्ट का जरूरत पड़ा, யூனிஃபார்ம். एक यूनिफॉर्म की जरूरत थी। என் தாயினால் என்னுடைய தகப்பனுடைய எனக்கு 2.5 வயதிலே மரித்து போனார். और मैं जब जवान था उस समय मेरा पिताजी गुजर गए थे என் தாய் ஏழ்மையில் இருந்தார்கள். और मेरी माताजी गरीबी में थी। அவர்களுக்கு ஒரு ட்ரவுசர் சட்டை வாங்கி கொடுக்க அந்த நாளிலே காசு கிடையாது. और मेरे लिए एक पैंट शर्ट देने के लिए उनके पास पैसा नहीं था। நானும் கிழிந்த உடையை உடுத்திக்கொண்டு ஸ்கூலுக்கு போவேன். मैं एक फटा हुआ कपड़ा पहनकर स्कूल जाता था। எல்லா பிள்ளைகளும் நல்ல ட்ரெஸ் போட்டு வருவாங்க. सारे बच्चे अच्छा कपड़ा पहनकर आते थे ஆனால் எனக்கு கிழிந்த ஆடை தான். और मेरे पास तो केवल फटा हुआ कपड़ा था। இப்படி வேதனையோடு என்னுடைய சின்ன வயசுலயே ரொம்ப வேதனை. इसलिए छोटेपन में ही मैं बहुत वेदना उठाया। ஒரு நாள் மாலையில एक दिन शाम அந்த நேரத்துல उस समय அங்க அந்த பிரேயர் டைம்ல वो प्रेयर के समय में அங்கிருந்த வார்டன் சொன்னார், वहां पर जो वार्डन था उसने कहा, ஏசப்பா கிட்ட கேட்டா எல்லாம் கொடுப்பார். यीशु के पास यदि तुम पूछोगे वो सब कुछ देगा। இந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. ये एक शब्द मुझे अच्छा लगा, இந்த ஒரு வார்த்தை எனக்கு பிடித்திருந்தது. ये एक शब्द मुझे पसंद आया। கூட்டம் எல்லாம் முடிந்தது. सारा सभा खत्म हुआ। எல்லாருக்கும் ஹாஸ்டல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. सब लोगों को हॉस्टल में खाना दिए। நான் எல்லாரும் தூங்குற நேரம் வந்தது. हम सब लोग सोने का समय आ गया। எனக்கு ஜெபம் செய்ய தெரியாது. मुझे प्रार्थना करना नहीं आता था। எங்க ஹாஸ்டல்ல ஒரு மாடு வளர்க்குற இடம் ஒன்னு இருந்தது. हमारे हॉस्टल में गाय को पालने वाली एक जगह थी। அங்க ஒரு மரம் இருந்தது. वहां पर एक पेड़ था। அந்த மரத்தடியிலே போனேன். उस पेड़ के नीचे में गया, யாருக்கும் தெரியாமல் कोई जाने बगैर ஆண்டவரிடத்துல 2 வார்த்தை சொன்னேன். परमेश्वर के पास 2 शब्द मैंने कहा। என்னுடைய நிலைமையை உணர்ந்தவனாக मेरे परिस्थिति को जानते हुए நான் அழுகையோடு ஆண்டவரிடத்துல சொன்னேன், मैं रोते हुए यीशु से कहा, ஆண்டவரே प्रभु எனக்கு ஒரு ட்ரவுசர் சட்டை வேணும். मुझे एक पैंट और शर्ट चाहिए। உங்ககிட்ட கேட்டா எல்லாம் கொடுப்பீங்கன்னு எங்க வார்டன் சொன்னார். आपसे यदि पूछूंगा तो मुझे सब कुछ मिलेगा ऐसा वार्डन ने मुझे कहा। சொல்லிவிட்டு வந்து விட்டேன். ऐसे बोलकर मैं आ गया। இவ்வளவுதான் என்னுடைய ஜெபம். इतना ही मेरा प्रार्थना था, இவ்வளவுதான் தெரியும். इतना ही मुझे पता था। ராத்திரி நன்றாய் தூங்கினேன். रात को अच्छे से मैं सोया காலையில எழும்பினேன். और सुबह मैं उठा எங்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது. और हमारे पास कुछ जिम्मेदारियां थी। அங்க கொஞ்சம் ஹாஸ்டல்லாம் க்ளீன் பண்ணணும், பெருக்கணும், நிறைய மரம்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்க தான் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் செய்து முடித்தேன். वो हॉस्टल को क्लीन करना है, वहाँ बहुत पेड़ पौधे थे, उसे सब क्लीन करना है, वो सब समाप्त किया मैंने। நான் குளித்து விட்டு ரெடி ஆகணும்னு நினைக்கும் போது मैं नहाकर रेडी होना है ऐसे सोचते समय எங்க ஹாஸ்டல் மேனேஜர் சொன்னாரு, मेरे हॉस्टल का मैनेजर ने कहा, என் பெயர் சங்கர், मेरा नाम शंकर था, இப்போ பால் டேவிட். अभी पॉल डेविड है। சங்கர் இன்னைக்கு லீவு போடுன்னு சொன்னாங்க. शंकर तो आज छुट्टी डाल, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாதன்னு சொன்னாங்க. आज तो स्कूल नहीं जाना।
எனக்கு ஒரே சந்தோஷம். मुझे बहुत खुशी हुआ। ஸ்கூலுக்கு போகாதன்னா யாருக்கு தான் சந்தோஷம்? स्कूल नहीं जाना है बोले तो किसको आनंद नहीं होगा। எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. मुझे ये सब बातें नहीं पता था। ஒரே ஜாலி. बहुत जॉली था। ஒரு 10 மணி எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கு போய்விட்டார்கள். सारे बच्चे स्कूल चले गए। ஒரு 10 மணி இருக்கும். एक 10 बजा होगा। நேரா என்னை டெய்லர் கடைக்கு கொண்டு போனார். सीधा मुझे टेलर के दुकान में ले गए। எனக்கு அளவெடுத்தார்கள். मेरा माप लिए। 3 நாள் கழித்து எனக்கு ஒரு ட்ரவுசர் சட்டை கொண்டு வந்து கொடுத்தார். 3 दिन बाद मुझे एक पैंट और शर्ट ला कर दिए। हालेलुया 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 हालेलुया। அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதம். उस दिन मेरे जीवन में प्रभु ने किया हुआ अद्भुत कार्य। அந்த 10 வயசுல 11 வயசுல நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். वो 10-11 साल में प्रभु को मैं अपना जीवन दिया। இனி இந்த தெய்வத்தை மாத்திரமே ஆராதிப்பது, இவரை மாத்திரமே நம்புவது என்று முடிவெடுத்தேன். अब यही परमेश्वर की आराधना करना है, यही परमेश्वर के ऊपर भरोसा रखना है, ऐसा मैंने निर्णय लिया। என்னுடைய நம்பிக்கை முழுவதையும் அவர் மேல் வைத்தேன். मेरा पूरा भरोसा प्रभु यीशु पर डाला। இனி என்னுடைய தேவைகளை பற்றி எனக்கு கவலையே இல்லாமல் போய்விட்டது. अब मेरे जरूरतों का मुझे चिंता नहीं रहा। எனக்காக ஒருவர் இருக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு வந்துவிட்டது. मेरे लिए एक व्यक्ति है, ऐसा एक धैर्य मेरे जीवन में आया। இனி எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டது. अब सब कुछ हासिल कर सकते हैं, ऐसा भरोसा आ गया। அந்த நாளிலிருந்து उस दिन से लेकर இந்த நாள் வரை आज के दिन तक அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். उसी की ओर केवल मैं देखता हूँ। கர்த்தர் இன்றைக்கு என்னை கோட்டீஸ்வரனாக சென்னையில வைத்திருக்கிறார். परमेश्वर मुझे करोड़पति के नाई चेन्नई में रखा है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நன்றாக படிக்க கர்த்தர் உதவி செய்தார். अच्छे से पढ़ने के लिए प्रभु अनुग्रह किया। இலவசமாகவே படிக்க கர்த்தர் உதவி செய்தார். मुफ्त रीति से पढ़ने के लिए प्रभु ने अनुग्रह किया। நல்ல தொழில் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். अच्छा नौकरी करने के लिए परमेश्वर ने अनुग्रह किया। அறிவை எனக்கு கர்த்தர் தந்தார். अच्छा ज्ञान परमेश्वर ने मुझे दिया। நல்ல ஞானத்தை தந்தார். अच्छा ज्ञान को प्रभु ने दिया। ஆண்டவர் எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்தார். परमेश्वर ने मुझे अच्छा कमाई दिया। நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தந்தார். अच्छा आत्मिक मित्रों को दिया। நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தந்தார். अच्छा आत्मिक दोस्तों को दिया। என்னை புத்தி சொல்லி வழி நடத்துவதற்கு अनेक சகோதர சகோதரிகள் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். मुझे ज्ञान देकर सिखाने के लिए अनेक भाई और बहनों को प्रभु ने दिया। அவர்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதிலே நடந்தேன். उनके सारे सलाहों को मैं ऐसे ही ग्रहण करके उनके संग चला। எப்படி வாழ்க்கையிலே சேர்த்து வைப்பது என்பதை என்னுடைய நண்பர்களிடத்துல நல்ல நண்பர்களிடத்துல கற்றுக்கொண்டேன். कैसे जीवन में पैसों को बचाना है, ऐसे अच्छे दोस्तों से सीख लिया। எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தார். अच्छे एक पत्नी को प्रभु ने मुझे दिया। ஆமா, கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்தார். परमेश्वर ने अच्छी एक पत्नी को दिया। 3 மாதங்கள் ஜெபித்தேன். எனக்கு திருமணம் என்று சொன்ன காலங்களே நான் ஆண்டவர்ட்ட 3 மாதங்கள் ஜெபித்தேன். मेरा शादी है ऐसा कहते ही मैं 3 महीना प्रार्थना किया। ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி परमेश्वर एक अच्छा जीवन साथी मुझे चाहिए। நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் கொடுத்தார். एक अच्छा जीवन साथी को प्रभु ने मुझे दिया। அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். और अच्छे बच्चों को प्रभु ने मुझे दिया। நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். अच्छा आत्मिक बच्चों को प्रभु ने मुझे दिया। நல்ல ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். अच्छा आशीर्वाद के साथ प्रभु मुझे रखा है। அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சென்னையில் இருந்தேன். अगली बार का भोजन का कोई रास्ता नहीं है, ऐसा मैं चेन्नई में था। இன்றைக்கு ஒரு குறைவில்லாமல் சொந்த வீடோடு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். और आज कोई कमी घटी के बिना खुद के घर में प्रभु मुझे रखा है। அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, प्यारे परमेश्वर की प्रजा, உன்னுடைய தேவைக்காக ஆண்டவரை நோக்கி பார். आपके जरूरतों के लिए प्रभु की ओर देखिए। இந்த நேபுகாத் நேச்சாரை போல உன்னுடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க பழகு. इस नेबुकदनेस्सर के समान अपने आंखों को स्वर्ग की ओर उठाना सीखो। உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். सच्चाई से अपनी ओर पुकारने वाले हर एक के निकट प्रभु है। நீ உதவியற்ற ஆளாய் இருக்கலாம். आप शायद सहायता का बिना होंगे। உங்களுக்கு ஒருவேளை பண வசதி இல்லாமல் இருக்கலாம். शायद आपके जीवन में पैसा नहीं होगा।
உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், आपका पूछताछ करने के लिए एक व्यक्ति है, உங்களை ஆதரிக்க ஒருவர் இருக்கிறார். आपको आदर देने के लिए एक व्यक्ति है। அவருக்கு பெயர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. उसका नाम है कोई भी मनुष्य को प्रज्वलित करने वाला सच्चा ज्योति। எந்த மனுஷனையும், कोई भी मनुष्य को, படிக்காதவன் படித்தவன், यदि वो पढ़ा लिखा हो या नहीं, ஏழை பணக்காரன், यदि वो धनी हो या फिर गरीब, எந்த மனுஷனையும் कोई भी मनुष्य को பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. प्रकाशमान करने वाला सच्चा ज्योति यीशु है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அவரை நோக்கி பாருங்க. उसकी ओर देखिए, அவன் அவரை நோக்கி பார்த்த உடனே और वो उसकी ओर देखते ही இப்போது அவன் சொல்லுகிறான், अब वो कहता है, பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க. कितना बड़ा आश्चर्य देखिए। இப்படி நான் இப்ப என்னுடைய சாட்சி சொன்னது போல जिस प्रकार मैंने अपना गवाही कहा, அவனுடைய சாட்சியை இந்த உலகம் முழுவதும் இருக்கிறவர்கள் அறிய வேண்டும் என்று எழுதப்பட்டதுதான் அந்த 4ஆம் அதிகாரம். उसका गवाही संसार के हर एक लोग जान लेना है करके लिखा हुआ पत्र ही 4था अध्याय है। முதலாவது வசனத்தை 4ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் அதை அப்படிதான் எழுதுகிறான். 4था अध्याय पहला वचन को यदि आप देखोगे तो आप समझ लोगे कि वो उसी प्रकार लिखता है। வாசிங்க. पढ़ेंगे। नेबूकदनेस्सर राजा की ओर से देश देश और जाति जाति के लोगों और भिन्न भिन्न भाषा बोलने वाले जितने सारी पृथ्वी पर रहते हैं उन सबों को ये वचन मिला, तुम्हारा कुशल सेम बढ़े। இரண்டாவது வசனங்க ஐயா. मुझे ये अच्छा लगा कि परमप्रधान परमेश्वर உன்னதமான தேவன், அல்லேலூயா, हालेलुया। உன்னதமான தேவன் परम प्रधान परमेश्वर என்னிடத்தில் ने मुझसे செய்த அடையாளங்களையும் किया हुआ चिन्ह அற்புதங்களையும் और चमत्कार பிரசித்தப்படுத்துவது उसे प्रकट करूं, எனக்கு நன்மையாக கண்டது. ये मुझे भला लगा। அவன் என்ன சொல்லுகிறான்? वो क्या कहता है? பூமி எங்கும் குடியிருக்கிறேன் என்று சகல ஜனத்தாருக்கு என்று சொல்லுகிறான். पृथ्वी के चारों ओर रहने वाले सारे लोगों के बीच में। அல்லேலூயா. हालेलुया। அப்படி என்றால் அந்த காலத்துல பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் அவன் ஆண்டிருக்கிறான் என்று அர்த்தம். इसका मतलब यह है कि उन दिनों में पृथ्वी के सारे देशों पर वो राज्य किया था। இதுதான் நம்முடைய சாட்சி. यही उसका गवाही है। அல்லேலூயா. हालेलुया। அவனே எழுதுகிறான், वही लिखता है, தன் கைப்பட எழுதுகிறான். अपने हाथों से लिखता है। ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். परमेश्वर की महिमा करना है। நான் பெற்ற சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பெற வேண்டும். मैंने पाया हुआ आशीर्वाद को, आनंद को संसार के हर एक लोग पाना है। நான் தான் இழந்து போனதை பெற்றுக்கொண்டது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல எண்ணம். मैं जो खोई हुई बातों को पा लिया उसी प्रकार संसार के हर एक लोग पाना है बोलकर एक अच्छा इच्छा। அந்த நல்ல எண்ணம் உள்ளவர்கள் எதையும் அடக்கி வைக்க மாட்டார்கள். वो अच्छा इच्छा जिनके अंदर है वो किसी बातों को दबा कर नहीं रखते। அந்த நல்ல எண்ணத்தோடு தான் இப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கு ஊழியம் செய்கிறார். ऐसा एक अच्छा विचार के साथ ही ऐसे परमेश्वर की प्रजा यहाँ पर सेवकाई कर रहे हैं। அந்த நல்ல எண்ணத்தோடு தான் கர்த்தர் என்னை இங்க அனுப்பி இருக்கிறார். एक ऐसा एक अच्छा विचार के साथ ही परमेश्वर मुझे यहाँ भेजा है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவன் இப்படி எல்லாருக்கும் எழுதுகிறான். ऐसा वो सबके लिए लिखता है। உங்களுடைய வாழ்க்கையில கூட आपके जीवन में भी ஆண்டவர் ஏதாகிலும் செய்திருந்தால் परमेश्वर यदि कुछ किया हो तो நீங்கள் சும்மா இருக்க கூடாது. आप शांत नहीं रहना। நீங்கள் போய் 4 பேருக்கு சொல்ல வேண்டும். आप जाकर 4 व्यक्ति को बताइए। நீங்கள் போய் சொல்ல வேண்டும். आपको जाकर बताना है। அவர்களும் நன்மை அடையட்டுமே, वे लोग भी भलाई पाने दो, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுமே, दूसरे लोग भी आशीर्वाद पाने दो। நீங்கள் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்தது போல மற்றவர்களும் வெளியே வரட்டுமே. आप जिस प्रकार कष्ट से बाहर आए वैसे दूसरे लोग भी आने दो। நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. हम हर एक लोगों के अंदर एक जिम्मेदारी है। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், तमिल में ऐसा एक कहावत है, யாம் பெற்ற இன்பம் मैंने जो भलाई पाया है பெருக இவ்வையகம். वो पूरा संसार जानने पाए, இந்த உலகம் ये संसार पूरा जानने पाए। யான் பெற்ற இன்பம் मैंने जो भलाई पाई है பெருக இவ்வையகம். वो पूरा ये संसार पाने पाए। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதை அறிய வேண்டும். ये संसार के हर एक व्यक्ति उसे जानना है। எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். हर एक व्यक्ति इस आशीर्वाद को पाना है। எல்லாரும் தன் பாவத்தினால் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். हर एक व्यक्ति पाप के द्वारा खोया हुआ सब बातों को पाना है। நல்ல எண்ணத்தோடு அவன் இதை எழுதுகிறான். ऐसा एक अच्छा
विचार के संग वो लिखता है। அவன் இவைகளை எல்லாம் இழந்து போனதுக்கு ரெண்டு காரணங்களை அவன் வேதம் சொல்லுகிறது. वो खोने के लिए दो बातों को वचन कहता है। அவன் இவைகளை எல்லாம் இழந்து போனதுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ये सारे बातों को खोने का दो कारण था। அது அவன் தன் கையினால் எழுதப்படும் போது அவனே அதை சொல்லுகிறான். अपने हाथों से लिखते समय वो खुद उसे कहता है। இரண்டாவது அவனுடைய மகன் அந்த தவறு செய்யும்போது அந்த தானியேலும் அதை சொல்லுகிறான். उसका बेटा वो गलती को करते समय दानियेल भी उसे कहता है। அவனிடத்தில் இருந்த பாவம் என்ன? उसके पास क्या पाप था? தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் दानियेल का पुस्तक 5वां अध्याय 20வது வசனம் 20वां वचन। வாசிங்க. परंतु जब उसका मन फूल उठा और उसकी आत्मा कठोर हो गई, यहाँ तक कि वो अभिमान करने लगा, तब वो अपने राज सिंहासन पर से उतारा गया। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று. उसका मन अभिमान से भर गया। அநேக உண்மைகளை இன்றைக்கு நமக்கு ஒத்துக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் இருதய மேட்டிமை. अनेक सच्चाई को आज हम ग्रहण नहीं कर पा रहे हैं, ये हमारे मन की अभिमान है। அது உண்மையாகவே இருந்தால் கூட அது நமக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. यदि वो सच्ची बात हो तो भी हम उसे ग्रहण नहीं कर पाते हैं। நான் அநேகருக்கு தெரியும் இது உண்மையான விஷயம் என்று சொல்லி. अनेक लोगों को पता है कि ये सच्चाई है। அவருடைய மனசாட்சியின்படி அது சரி என்று தெரியும். उसके मन के अनुसार उसे पता है कि वो सच्चाई है, ஆனால் அதற்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டோம். लेकिन उसके लिए हम अपने आप को नहीं सौंपते, அதற்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். उसके लिए हम आज्ञाकारी नहीं होते। கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவோம், ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். यदि कष्ट उठाए तो भी कष्ट उठाएंगे, लेकिन उसे ग्रहण नहीं करेंगे। இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? इसका कारण क्या है? மன மேட்டிமை, मन की अभिमान, பெருமை, घमंड, பெருமை, घमंड, மன மேட்டிமை. अभिमान। இதிலிருந்து கொஞ்சம் நாம் இறங்குவோமானா, इसमें से यदि हम थोड़ा उतरे, இதிலிருந்து நாம் கொஞ்சம் இறங்கி வருவோமானா, इसमें से यदि हम थोड़ा उतरे, சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியும். सारे आशीर्वाद का अनुभव कर सकते हैं। இன்றைக்கு மனிதர்களுக்குள்ள இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையே மனமேட்டிமை தான். और आज मनुष्य के अंदर का आशीर्वाद का जो रुकावट है वो मन की अभिमान है। தன் ஜாதியை சொல்லி நான் இந்த ஜாதி, अब मैं अपने जाति के बारे में बताते हैं। என்னுடைய வாழ்க்கையில கூட நான் ஆசீர்வாதத்தை இழந்து ரொம்ப சீக்கிரமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் கூட என்னுடைய பெருமை தான். और मेरे जीवन में भी जल्दी से जल्दी आशीर्वाद को नहीं पाने का कारण अभिमान था। என்னுடைய பெருமையினால் தான் எங்கள் வார்டன் சொல்றது இந்த காதுல கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாது இருந்தது. मेरे घमंड के कारण ही मेरा वार्डन जो कहता था उसे मैं सुनता नहीं था। ஆனால் என்றைக்கு நான் என்னை தாழ்த்தினேனோ, पर जिस दिन मैं अपने आप को नम्र किया, என்றைக்கு நான் அதை நம்பினேனோ, जिस दिन उस पर मैं भरोसा किया, அந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். उस दिन से मैं आशीर्वाद को पाया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, इसलिए प्यारे परमेश्वर की प्रजा, நீங்களும் அப்படிதான். अनेक लोग ऐसे ही है। உங்களிடத்திலும் கர்த்தர் அதைதான் எதிர்பார்க்கிறார். आपकी ओर से भी परमेश्वर इसी का इंतजार करता है। அவர் இரண்டு கரங்களை விரித்து அழைக்கிறார் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. वो अपने दोनों हाथों को फैलाकर आपको बुलाता है आशीर्वाद करने के लिए। இந்த ராத்திரி வேளையிலே கூட மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். और आज रात में भी परमेश्वर जो अनेक आशीर्वादों के संग हमारे बीच में मंडरा रहा है, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். आपको आशीर्वाद करने के लिए वो तैयार है। ஏனென்றால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். क्योंकि कोई भी मनुष्य को प्रकाशमान करने वाला सच्चा ज्योति वो है। இப்போ நம்மிடத்திலிருந்து போக வேண்டியது என்ன? अभी हमारे बीच में से कौन सी बात निकलना है? மனமேட்டிமை, मन की अभिमान, மனமேட்டிமை, मन की अभिमान, பெருமை. घमंड। அவனுடைய ஆவி கர்வம் கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. उसका आत्मा घमंड किया ऐसा वचन कहता है। கர்வம் கொள்ளுகிறவரிடத்துல जो घमंड करता है ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்கும். एक गलत आदत होता है। என்ன பழக்கம் தெரியுங்களா? वो कौन सी आदत? அடுத்தவங்களை அற்பமா என்ற பழக்கம். दूसरों को तुच्छ जानने वाला गुण। ஆமா, கர்வம் இருக்கிறவன்லாம் அடுத்தவனை அற்பமா எண்ணுவான். जिसके अंदर घमंड है वो दूसरों को तुच्छ जानता है, அடுத்தவனுடைய வார்த்தையை அற்பமா எண்ணுவான். दूसरों के वचन को तुच्छ जानता है। ஆகையினாலதான் அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே பெற முடியவில்லை. इसलिए ही उसके जीवन में वो आशीर्वाद ही नहीं पा पाया। இந்த கர்வம் இருக்கிற வரையிலும் இவன் ஆசீர்வதிக்கப்படாமல் தான் இருந்தான். ये घमंड जब तक था तब तक वो आशीर्वाद नहीं पाया। இப்போது வானத்தை நோக்கி பார்க்கிறான். अब आकाश की ओर देखता है। நான் கர்வம் உள்ளவன் ஆண்டவரே என்று அறிக்கை பண்ணுகிறான். मैं तो घमंडी हूँ प्रभु, ऐसा अंगीकार करता है। பெருமை உள்ளவன்
ஆண்டவரே என்று அறிக்கை பண்ணுகிறார். मैं तो घमंड से भरा हूं ऐसा अंगीकार करता है। இப்போது தேவனாகிய கர்த்தர் இவனுக்கு இறங்குகிறார். अब सर्वशक्तिमान परमेश्वर उसकी ओर उतरता है, அவனே சொல்லுகிறான், वो खुद कहता है, அவனே எழுதுகிறான். वो खुद लिखता है, அந்த ராஜா தன் கையினால் அந்த தேசத்துக்கு எழுதுகிறான். वो राजा अपने हाथों से उस देश के लिए लिखता है। அவன் எழுதின காரியங்களை பாருங்க. उसने लिखा हुआ बातों को देखिए, அவன் இழந்து போனதை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பாருங்க. वो खोया हुआ आशीर्वादों को देखिए। 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 36வது வசனம். 36वां वचन। அங்க 5 விதமான ஆசீர்வாதங்களை அவன் பெறுகிறான். वो 5 प्रकार का आशीर्वाद को वहां पाता है। இப்பொழுது अब அவன் வாசிங்கள். 1 அவ்வேளையிலே पहला, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. मेरा बुद्धि को मैं फिर से पा लिया। அவனுடைய மிருக குணம் அவனை விட்டு போய்விட்டது. उसका जो प्राणी के समान जो गुण था वो उसके अंदर से निकल गया। மிருக குணம் இருக்கிற வரையிலும் புல்லு சாப்பிட்டான். जब तक उसके अंदर प्राणी का गुण था तब तक वो घास चरा। சோ கர்வம் நமக்கு மிருக குணத்தை கொண்டு வரும். इसलिए घमंड हमें प्राणी का गुण देता है। பெருமை நமக்கு மிருக குணத்தை கொண்டு வரும். अभिमान हमारे जीवन में प्राणी का गुण ले आता है। அதனால நாம் अनेक காரியங்களை இழந்து போக வேண்டியதாகும். उसके कारण हम अनेक आशीर्वादों को खो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। தானியேலை போல ஆண்டவர் யாரையாவது உங்களிடத்துல கர்த்தர் உங்களிடத்துல சொல்லும்படி அனுப்புவாரானா, दानियेल के समान परमेश्वर यदि किसी व्यक्ति को आपके जीवन में भेजे, நீங்கள் உடனே அந்த நேபுகாத்நேச்சாரை போல வானத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டும். आपको तुरंत उस नेबुकादनेस्सर के समान स्वर्ग की ओर अपनी आंखों को उठाना है, ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். प्रभु की ओर देखना है, உங்களிடத்தில் இருக்கிற தவறுகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை பண்ண வேண்டும். अपने जीवन का पापों को बुराइयों को प्रभु के सामने अंगीकार करना है। உடனே கர்த்தர் நல்ல புத்தியை கொடுத்து விடுவார். तुरंत प्रभु अच्छा बुद्धि दे देगा। ஆகையினால் தான் இவன் சொல்லுகிறான், इसलिए वो कहता है புத்தி திரும்ப வந்தது. उसका बुद्धि फिर से लौटा। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது காரியம், दूसरी बात, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக मेरे राज्यपाल की महिमा के लिए, என் மகிமையும் मेरा महिमा, என் முக கலையும் मेरा प्रताप எனக்கு திரும்பி வந்தது. और मेरा मुकुट मुझे मिल गया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப என்ன வந்து விட்டது? अब क्या उसे मिल गया? அவனை பார்க்கும்போது இப்போது எப்படி இருக்கிறது? उसे देखते समय अभी कैसा है? முந்தி பார்க்கும்போது எப்படி இருந்தது? पहला देखते समय कैसा था? மிருகம் மாதிரி இருந்தது அவனுடைய वो முகம். एक जानवर के समान उसका शक्ल था। இப்போது அவனுடைய என்ன சொல்லுகிறான்? अब वो क्या कहता है? முகக்கலை திரும்பி வந்து விட்டது. उसका चेहरे का प्रकाश लौट गया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போது அவனுக்கு ஒரு அழகான முகம் வந்து விட்டது. अब उसके पास एक अच्छा चेहरा आ गया। அல்லேலூயா. हालेलुया। பார்த்து ரசிக்கக்கூடிய விதத்தில் அவனுக்கு ஒரு முகம் வந்து விட்டது. हम देखकर रुचि रख सकते हैं ऐसा चेहरा आ गया। கர்வமும் பெருமையும் இருக்கிற வரையிலும் நம்முடைய முகத்திலே घमंड और अभिमान रहने तक हमारे चेहरे पर மிருகத்தின் முகமாக தான் இருக்கு. वो जानवर के समान एक चेहरा होगा। ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டால், परमेश्वर की ओर देखकर हमारे सारे पापों का यदि हम अंगीकार करें, அல்லேலூயா, हालेलुया, நம்முடைய முகம் கலையுள்ளதாக ஒரு குழந்தை முகம் போல அழகான முகமாய் மாறிவிடும். हमारा चेहरा सुंदर प्रताप से भरा हुआ एक बच्चों के चेहरे के समान हो जाएगा। எப்போது முகம் கலையா இருக்கும் தெரியுங்களா? कब हमारा चेहरे पर प्रताप आएगा? உள்ள சந்தோஷம் இருந்தாதான் முகம் கலையா இருக்கும். यदि अंदर खुशी हो तो चेहरा खुश रहेगा। உள்ளத்துல துக்கமும் பாரமும் நிறைந்திருந்தா எங்கேயாவது முகம் கலையா இருக்குமா? क्या आपके हृदय में दुख भरा हो तो चेहरा सुंदर रहेगा? நம்முடைய பாவம் அறிக்கை செய்யும் போது நமக்கு கிடைப்பது சமாதானம், சந்தோஷம். हमारे पाप का अंगीकार करते समय हमें समाधान और आनंद मिलता है। ஆகையினால் தான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, इसलिए तमिल में कहावत है, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். हृदय का सुंदरता चेहरे पर दिखाई पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அகம், இந்த இருதயம் அழகா இருந்தா முகமும் அழகா இருக்கும். यदि ये हृदय सुंदर रहेगा तो चेहरा भी सुंदर रहेगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? முகத்தை அழகுபடுத்துறதுல தான் நம்ம ரொம்ப நோக்கமா இருப்போம். हम सभी लोग चेहरे को सुंदर बनाने के लिए ही सारा प्रयास उठाते हैं। ஒரு வேர்வை தண்ணி வந்தா நம்ம அழகுபடுத்தினதெல்லாம் வீணா போயிடும். यदि पसीना आ जाए तो हमने जो कुछ सुंदरता लेकर आए थे वो सब चला जाता है। ஆனா இந்த அகத்தை எந்த வேர்வை தண்ணியால அழகு குலைக்க முடியாது. लेकिन ये हृदय को कोई भी प्रकार का पसीना
रोना उसके सुंदरता को नहीं हटा सकता। எத்தனை பேருக்கு உங்க முகம் எப்பொழுதும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? कितने लोग चाहते हो कि आपका चेहरा हमेशा सुंदर रहना है? யாருக்கு முகம் அழகா இருக்க வேண்டாமா? क्या आपका चेहरा सुंदर नहीं दिखाई पड़ना है? அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। முகம் அழகா இருக்கணும்னா இருதயம் அழகா இருக்கணும். यदि आपका चेहरा सुंदर रहना है तो हृदय सुंदर रहना है। இதயத்துல சந்தோஷம் இருந்தா முகத்துல சந்தோஷம். यदि हृदय में खुशी है तो चेहरे पर खुशी झलकेगा। இருதயத்துல சந்தோஷம் இருக்கணும்னா பாவம் அறிக்கை செய்ய வேண்டும். यदि ये हृदय में खुशी रहना है तो पाप का अंगीकार करना है, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். आपका पाप क्षमा किया जाना है। நாம் பரிசுத்தமாய் வாழ ஆசைப்பட வேண்டும். हम पवित्रता से जीने की इच्छा रखना है। அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே வந்து விடுவார். उस समय प्रभु आपके हृदय में आ जाएगा। அப்போது உங்களுடைய இருதயம் அழகா மாறிடும். उस समय आपका हृदय सुंदर बन जाएगा। உங்களுடைய இருதயம் அழகாய் மாறும்போது உங்க வாழ்க்கையே அழகாய் மாறிவிடும். आपका हृदय सुंदर बनते समय आपका जीवन सुंदर बन जाएगा। இவ்வளவு நேரம் மிருக முகமாய் இருந்த இவனுக்கு இப்போது அழகான முகம் வந்து விட்டது. एक प्राणी के समान चेहरा रखने वाले इस नेबुकदनेस्सर के जीवन में सुंदर चेहरा आ गया। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது तीसरी बात அவன் சொல்லுகிறான், वो कहता है, வாசிங்கள், என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். मेरे मंत्री और प्रधान मुझे खोज कर आए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இழந்து போன அந்த மந்திரிமார்கள், இவனை விட்டு விலகி போன மந்திரிமார்கள் எல்லாம் மறுபடியும் இவனை தேடி வந்தார்களா? मेरे ओर से दूर निकल हुए सारे मंत्री लोग मुझे खोज कर आए। ஆமே. நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை மறுபடியும் பெற வேண்டுமானா, आपने खोया हुआ आशीर्वाद को यदि फिर से पाना हो तो, உங்கள் வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தை பெற வேண்டுமானா, आपने जीवन में खोया हुआ आशीर्वाद को पाना हो तो, இழந்து போன சுகத்தை பெற வேண்டுமானா, खोया हुआ सुख को यदि पाना हो तो, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். हमारे जीवन में एक मन फिराव की आवश्यकता है। உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பழக்கம் வேண்டும். आपको परमेश्वर की ओर देखने वाली आदत चाहिए। நீங்கள் இழந்ததெல்லாம் மறுபடியும் திரும்பி வரும். उस समय आप खोए हुए सारे बातें फिर से लौटेंगे। இழந்து போன வேலையை கர்த்தருக்கு திரும்ப கொடுப்பார். आप खोया हुआ नौकरी को परमेश्वर फिर से आपको देगा। உன்னை விட்டு போன குடும்பத்தார் உன்னிடத்துல மறுபடியும் திரும்பி வருவார்கள். तुझे छोड़कर गए हुए परिवार के लोग तेरी ओर फिर से लौटेंगे। நீ இழந்து போன ஆசீர்வாதம் மறுபடியும் உங்களை தேடி வரும். तू खोया हुआ आशीर्वाद फिर से तुझे ढूंढ कर आएगा। நான் சொல்லவில்லை, ऐसा मैं नहीं कहता, அனுபவித்த ஒரு ராஜா சொல்லுகிறான். इसे अनुभव किया हुआ एक राजा लिखता है। இது சத்தியம், ये सत्य है, சரித்திரம். ये इतिहास है। பாபிலோனின் தேசம் என்பது ஒன்று உண்டு. बाबिलोन देश एक था, அது இருந்தது உண்மை. वो जो था वो सच्चा है। நீங்கள் படித்தவர்களா இருந்தால் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. यदि आप पढ़े लिखे हैं तो नेट में जाकर सर्च कीजिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அவன் சொல்லுகிறான், वो कहता है, தேவன் தனக்கு செய்த நன்மைகளை परमेश्वर ने उसके जीवन में किया हुआ भलाइयां, அவன் மந்திரிமார்கள் மறுபடியும் அவனை தேடி வந்தார்கள். उसके मंत्री लोग उसे फिर से खोज कर आते हैं। हालेलुया। हालेलुया। நான்காவதாக और चौथी बात, அவன் சொல்லுகிறான், என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். वो कहता है कि मेरे राज्य में मैं स्थिर किया गया। இங்கிலீஷ்ல சொல்லுகிறது, I was established in my kingdom. அல்லேலூயா. इंग्लिश में लिखा गया है कि वो उसके राज्य में स्थिर किया गया, स्थापित किया गया। இப்போது அவன் ராஜ்யபாரத்திலே மறுபடியும் ராஜாவாக வந்து விட்டான். अभी वो अपने राज्यपाल में फिर से राजा बन गया। இப்போது மாடை போல புல்லை தின்னவன் अभी एक बैल के समान घास चरा हुआ ராஜ போஜனத்தை சாப்பிடுகிற நிலைமைக்கு வந்து விட்டான். राजा के भोजन को खाने वाले परिस्थिति में आ गया। வறுமையெல்லாம் நீங்கி விட்டது, उसका सारा कष्ट निकल गया, சாபம் எல்லாம் நீங்கி விட்டது. उसका सारा श्राप निकल गया। அல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவதாக पांचवा वचन அவன் சொல்லுகிறான், वो कहता है, அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. अनेक महत्व भी मुझे मिला। அந்த 36வது வசனத்தை மாத்திரம் முழுமையாக ஒருவர் வாசிங்க. 36वां वचन पूर्ण रीति से एक व्यक्ति पढ़े। उसी समय मेरी बुद्धि फिर ज्यों की त्यों हो गई और मेरे राज्य की महिमा के लिए मेरा प्रताप और मुकुट मुझ पर फिर आ गया। मेरे मंत्री और प्रधान लोग मुझसे भेंट करने के लिए आने लगे और मैं अपने राज्य में स्थिर हो गया और मेरी और अधिक प्रशंसा होने लगी। அல்லேலூயா. हालेलुया। அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. उसकी ஆமென். और ज्यादा प्रशंसा होने लगी। ஏற்கனவே அவன் பூமியின் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறான். और पहले से ही वो संसार के सारे लोगों को पत्र लिखता है। அப்படியானால் அந்த அளவுக்கு அவன்
ஒரு பெரிய ஆளா தான் இருந்திருக்கிறான். इसका मतलब इतना बड़ा व्यक्ति वो था। இப்போது அவன் சொல்லுகிறான், அதை காட்டில் இன்னும் அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்து वो விட்டது. अब कहता है कि उससे अधिक प्रसन्नता मुझे मिली। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இந்த 5 ஆசீர்வாதங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவை? ये 5 आशीर्वाद कितने लोगों के जीवन में चाहिए? நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். आप जो खोए हैं उसे फिर से देने के लिए परमेश्वर सामर्थ्यशाली உங்களை है। விட்டு போனதெல்லாம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். आप जो खोए हैं वो सारे बातों को फिर से आपको लौटाने के लिए प्रभु सामर्थ्यवान है। ஒருவேளை நீங்கள் அங்கிங்க ஒருவேளை வீடு இல்லாமல், வசதி இல்லாமல், வேலை இல்லாமல், ஒருவேளை நீங்க அங்கிங்க அப்படியே இன்னும் செட்டில் ஆகாதவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம். शायद आप यहाँ वहाँ सेटल हुए बिना घर के, बिना नौकरी के बिना होंगे। ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर आपको स्थिर करना चाहता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்திலே எல்லாருக்கும் இருக்கிற மகத்துவத்தை காட்டிலும் அதிக மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். इस संसार में लोगों के पास जितनी प्रशंसा है उससे अधिक प्रशंसा प्रभु तुम्हें देना चाहता है। நீங்கள நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். आपको और मुझे केवल एक ही बात करना है। இந்த நேபுகாத் நேச்சாரை போல इस नेबुकदनेस्सर के समान உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். अपने आंखों को स्वर्ग की ओर उठाना है। உன்னதமான தேவனுக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். परम प्रधान परमेश्वर की ओर अपना आंख को उठाना है। வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்க வேண்டும். आकाश और पृथ्वी का सृजन किया हुआ परमेश्वर की ओर अपने आंख को उठाना है। உங்கள் வாழ்க்கையை இந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். आपके जीवन को इस परमेश्वर के लिए सौंपना है। நீங்கள் ஆண்டவரிடத்துல பேசுகிறவர்களாக மாற வேண்டும். आप परमेश्वर के सामने बात करना है। அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டால், जाने और अनजाने में किया हुआ पापों का पश्चाताप करते हुए प्रभु से मांगना है कि मुझे क्षमा करो। இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். ये आशीर्वाद सब हमारे जीवन में आ जाएगा। அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார். उस दिन आदम और हव्वा ने खोया हुआ आशीर्वाद को हमें लौटाने के लिए प्रभु यीशु मसीह इस संसार में आया। நீங்களும் நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் இந்த நாளிலே கர்த்தர் இங்க வந்திருக்கிறார். आप और मैं खोया हुआ आशीर्वाद को लौटाने के लिए भी प्रभु यीशु आज के दिन यहाँ आया है। ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? कितने लोग प्रभु की ओर देखने के लिए तैयार है?